அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம பார்க்க போறது கணித மேதை ராமானுஜர். அவரை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுதான் நிகழ்ச்சிதான். இது என்னன்னா, வெறும் கணித மேதை ராமானுஜத்தை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காம கொஞ்சம் அவரோட சேர்ந்த உளவியல் பார்வை சில விஷயங்களை அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. உளவியலோட சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. பல விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல கொஞ்சம் அங்கங்க உளவியல் பத்தி பார்ப்போம், அப்படி சேர்த்துக்கலாம். இவரோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் இருந்தது, எந்தெந்த சூழ்நிலை எப்படியெல்லாம் நடந்தது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் இன்னைக்கு நாளைக்கு 2 நாட்கள் இந்த பயணம். ஏன் 2 நாள் வச்சுன்னா, சில விஷயங்கள் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒண்ணு. நேரமும் அதிகமா எடுத்துக்க மாட்டேன். 2 நாள் இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் எனக்கு நேரம் இருக்கு. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா. ஸோ 2 நீங்க மைக் மியூட் பண்ணிருக்கீங்க பாருங்க. மியூட் ஆயிடுச்சு உங்களுது. இப்ப கேக்குதா? எங்க நிறுத்துனீங்க யாராச்சும்? இல்ல, இப்பதான் ஒரு நிமிஷத்துல. எந்த இடத்துல கடைசியா முடிச்சேன்? சரி, ஓகே. 2 நாள் பேசுறேன் அப்படிங்கும்போது எனக்கு கட் ஆயிடுச்சு சார். ரைட், ஓகே. சோ இந்த சப்ஜெக்ட், இந்த விஷயம் ராமானுஜரை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்றது அது பலருக்கு தெரியும். சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. கொஞ்சம் உளவியல் பார்வையாகவும் இதை பார்க்கலாமே அப்படின்றது ஒரு ஏற்பாடு. அதுதான், அதனால இந்த இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா படமும் எடுத்திருக்காங்க. ஆனா புக்ல படிக்கிறதுக்கும் படத்துக்கும் பல விஷயங்கள் கொஞ்சம் மாற்றி இருக்கு. படத்துல பல விஷயங்கள் சொல்லல. அது எப்பயுமே நமக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் சினிமாட்டிக்கா தான் எடுப்பாங்க. அந்த வாழ்க்கை வரலாறுன்றது அவருடைய என்ன நடந்ததுன்றது எழுதியிருப்பாங்க. இவரு இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய கட்டாயம்ன்றது ஒரு பக்கம் நினைச்சோம்னா, ஏடிஎம் இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா? இந்த ஏடிஎம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இந்த ஃபங்க்ஷன் ஆகுற விஷயத்துக்கு ஒரு ஃபார்முலா வேணும்னா அந்த ஃபார்முலாவை இவர் போட்டிருக்காரு அந்த காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஒரு ஆக்சுவலா எல்லாமே நம்மளோட வாழ்க்கையில செயல்படுற எல்லா விஷயங்கள்லயும் கணக்கு இருக்கு. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும், நம்ம என்ன தியரி படிச்சாலும் அங்க ஒரு கணக்கு இருக்கும். கணக்கு இல்லாத எந்த விஷயமும் கிடையாது. அதுல நமக்கு தெரியாது. நம்ம அங்க எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒரு அளவு இருக்கு. அதோட தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்துறோம். சோ அப்போ இந்த அளவு அவர் ஒரு இந்த கணித மேதை அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாரு, அவருடைய சிந்தனைகள் என்ன, குறைந்த காலம் தான் வாழ்ந்தாரு அவர். அந்த குறைந்த காலத்துல எப்படியெல்லாம் சிந்திச்சாரு, எங்கெல்லாம் போனாரு, என்னெல்லாம் நடந்தது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வருது, போராட்டங்களோட வாழ்ந்தவர், எப்பயுமே போராட்டங்களோட வாழ்ந்தவர். பள்ளி பருவத்துல குழந்தைங்க நேரத்துல கூட ஓடி ஆடி விளையாடுற நேரத்துல கூட இவர் ஓடி ஆடி விளையாடல. அவருக்கு எப்பயுமே அந்த கணக்கு தான் உள்ள ஓடிட்டு இருக்கு. அதை பத்தி தான் சிந்தனை இருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு மனுஷன் ஆனா ஒரு நிலையான சிந்தனையில எல்லா நேரத்திலயும் இருந்தாரு. எல்லாத்தையும் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இருந்தா. அவர் எப்பயுமே அந்த வாழ்க்கை பேலன்ஸ்ல இருந்தாரா அப்படின்னா அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவர் எப்பயுமே இருந்திருக்காரு. டிசம்பர் 22, 1887 வியாழக்கிழமை இவர் பிறக்கிறார். டிசம்பர் 22, 1877 பிறக்கிறாரு. கும்பகோணத்துல கிழக்கு சந்நிதி தெரு அப்படின்ற இடத்துல ஒரு ஓட்டு வீடு, சின்ன ஓட்டு வீடு தான். வீட்டு நம்பர் பாத்தீங்கன்னா 17 பிறந்தவர் தான் இவர். அந்த 17ஆம் நம்பர் வீட்டுல தான் பிறந்தாரு. பெரும்பாலும் நமக்கு என்ன நினைச்சுக்குவோம், நமக்கு பல விஷயங்கள் உள்ள ராங் இன்ஃபர்மேஷன். 8ன்னா அத ஒரு சரியான நம்பர் இல்லை அப்படின்ற உள்ள நமக்கு புகுத்தி இருக்காங்க. 8ன்னா பார்வையை வேற மாதிரி மாறும். ஆனா ஒண்ணும் கிடையாதுன்றத இவரோட வாழ்க்கையை நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அவர் அந்த 8ஆம் நம்பர், இப்ப 7, 1, 8ன்னு சொல்றப்ப
அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காரு. ஒரு ஓட்டு வீடு, ஒரு ஏழ்மையான குடும்பம். அப்பா பேர் வந்து ஸ்ரீனிவாஸ். நீங்களே நம்பர் 8ல தானே சார் ஆரம்பிச்சிருக்கீங்க? இது நம்ம மைண்ட் யுவர் மைண்டே நம்பர் 8ல தானே அது ஆரம்பிச்சிருக்கீங்க. அது உண்மைதானே. அது நான் டேட்லாம் பார்க்கல. அதெல்லாம் ஏதோ போட்டு ஆரம்பிச்சேன். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து நம்மளுடைய நான் இந்த விதை விதைத்த நாள்னு போட்டேன். இன்றைய தினம் வந்து விதை விதைத்த நாள்னா இந்த ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்றத வந்து நான் இன்னைக்குதான் பப்ளிசிட்டி பண்ணேன். ஒரு எழுத்து போட்டு நான் அந்த போன வருஷம் கரெக்டா இந்த 25ஆம் தேதி தான் ஒரு பேனரை போட்டு, அந்த பேனர் இன்றைய தேதியில தான் பப்ளிசிட்டி பண்ணி எல்லாருக்கும் அனுப்புனேன். அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்ல நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்ற லிங்க் கூட கொடுத்துருக்கேன். ஆனா நிறைய பேர் போய் படிக்கல. அதில் படிச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். மைண்ட் யுவர் மைண்டே பத்தியும், மைண்ட் என்ன, எப்படி நம்ம இந்த ப்ரோக்ராம் நடத்த போறோம், அதுல சொன்ன விஷயங்களுக்கும் இப்ப டிராவல் வந்த விஷயங்களுக்கும் எவ்வளவு மாறி இருக்குன்றது தெரியும். அதை பார்த்துருந்தாங்கன்னா பார்க்காதவங்க பார்க்கலாம். ஃபேஸ்புக்ல கிளிக் பண்ணி இந்த நாள் ஒரு வருஷம் ஆகுது. அதாவது விதை போட்டு இதை ஆரம்பிக்கணும்னு நினைச்சு நவம்பர் 8ஆம் தேதி தான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணோம். ஃபர்ஸ்ட் லைவ் போட்டோம். அன்னைக்கு தான் நம்ம அந்த வீடியோ தொடங்குறது. ஸோ அதுவும் ஒரு சரியான ஒரு இது சொன்னீங்க நீங்க. ஸோ இப்படி அவரு அப்பா வந்து சீனிவாச ஐயங்கார். எனக்கு இங்க வந்து சில சீனிவாசன் சொல்லிட்டு போயிடலாம், சொல்ல வேண்டிய கட்டாயமா இருக்குது. ஜாதியை சொல்ல வேண்டிய கட்டாயமா இருக்குது. அதனால சொல்றேன், மற்றபடி சொல்லணும்னு அவசியம் இல்லை. தாய் பேர் வந்து அம்மா வந்து கோமலத்தம்மல். இவங்க 2 பேருக்கும் பிறந்த முதல் பிள்ளை. ஒரு துணிக்கடையில தான் அப்பா வேலை செய்யறாரு. அவருக்கு மாசமானா 20 ரூபாய் சம்பளம். அம்மாவுக்கு அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு குடும்பத்தை நடத்துறதுன்றது அந்த காலத்துல ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. அம்மா வந்து இந்த சம்பளத்தை வச்சு நடத்துறதுக்கு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கடினமா இருந்ததால அவங்களும் என்ன பண்ணாங்க, ஒரு கோயில்ல பாட்டு பாடுறது, பல இடங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அவங்களும் கொஞ்சம் சிறு தொகையை ஒதுக்கி எடுத்து வீட்டுக்கு கொடுத்தாங்க. 1899 இவர் 97ல பிறக்கிறாருன்னா 99ல வந்து அந்த ராமானுஜர் இருந்த இடத்துல கும்பகோணத்துல வந்து பெரியம்மை நோய் நமக்கெல்லாம் தெரியும், பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இது வாய்ப்பு இருக்கு. இந்த பெரியம்மை நோய்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்றது நம்ம காலத்திலேயே இருந்தது. அந்த பெரியம்மை நோய் வந்து அப்போ ரொம்ப கடுமையா இருந்தது. அப்போ வந்து பெரியம்மை நோய்ன்றது உயிரிழக்கிற நோய். பெரியம்மை வந்துச்சுன்னா செத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு நோய் ஆட்டி படைச்சது கும்பகோணத்துல நமக்கு இது இந்த கும்பகோணம் சொல்றதுனால அந்த இடத்த சொல்றேன். எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல இருந்தது, இந்தியாவில இருந்ததுன்றது எனக்கு தெரியல. பட் இதுல அந்த நேரத்துல அங்கேயும் ஆட்டி படைச்சது இந்த பெரியம்மை நோய். இந்த பெரியம்மை நோயில ராமானுஜரும் பாதிக்கப்படுறார். ஆனா அவர் எப்படியோ குணமாயிடுறாரு. அந்த நோயில இருந்து குணமாயிடுறாரு. அவர் குணமானது பிறகு அவருக்கு முகத்துல பார்த்தா அந்த தழும்பு இருக்கும். நிறைய பேர் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், பெரியம்மா வந்து போச்சுன்னா அந்த முகத்துல தழும்புகள், பலருக்கு முகத்துல தழும்புகள் இருக்கும். அந்த பெரியம்மையினால வந்த தழும்புகள் நாம நம்ம காலகட்டத்திலையும் பார்த்திருக்கிறோம். பலர் இருக்காங்க. நாராயணமூர்த்தி சார் எதனா சொல்லணுமா? இல்ல, பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி பெரியம்மை நோய் அவ்வளவு பாதிக்கப்பட்டது. இவர் மட்டும் பழச்சிக்கிறாரு. அவருக்கு பின்னாடி பிறந்த 3 குழந்தைங்க பிறக்கிறாங்க. 2 ஆண் குழந்தைகள், ஒரு பெண் குழந்தைகள். 3 குழந்தையுமே பெரியம்மை நோயில இறந்துருக்காங்க. இவர் மட்டும்தான் அங்க இருக்கிறாரு பழச்சிக்கிறதுனால. இவருக்கு வந்து 3 வயசு வரைக்கும் பேச்சு வரல. 3 வயசு வரைக்கும் குழந்தைங்க பிறந்துட்டா நமக்கு பேச்சு வருதா அப்படின்னு பார்ப்போம். பேச்சு வரல, பேசவும் முடியல. இவர் பேச தெரியாத மனுஷன், ஒரு பேச்சே வராத மனுஷன் தான் இந்த அளவுக்கு வந்திருக்காரு. இவருக்கு பேச்சு வரலன்றதுனால அங்க இருக்கிற ஒரு ஆசிரியர் என்ன பண்றாரு, இவருக்கு இவரை கூட்டிட்டு போயிட்டு அரிசி போட்டு, அந்த காலத்துல அரிசி எல்லாம் போட்டு எழுதுவாங்க. உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும், அரிசி போட்டு கையை பிடிச்சி எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுதி இவருக்கு சொல்லி கொடுக்குறாரு. அரிசி போட்டு ஒவ்வொன்றா எழுத்து எழுதி சொல்லி கொடுக்கும் போது இவருக்கு வந்து அந்த ஒரு பயிற்சி. இது வந்து நம்ம பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கலா வந்து இது ஒரு நல்ல சிஸ்டம். எப்படின்னா எழுத்து அந்த சொல்லிக் கொடுக்கறதுல, அரிசி போட்டு எழுதி சொல்லிக் கொடுக்கறதுல வந்து நம்ம
பார்வை ஒரு ஃபோக்கஸ் வரும். இது என்ன பண்றாங்க அப்படின்றத பார்வை ஃபோக்கஸ் வருது. விசன் நம்ம ஒரு சென்ஸை பயன்படுத்துறாங்க. ரெண்டாவது எழுதும் போது தொடுதல், அந்த உணர்வு, தொடு உணர்வோட சென்ஸ், அந்த சென்ஸை பயன்படுத்துறோம். சொல்லி கொடுக்கிறாரு இல்லையா, அவரோட வாய்ஸ் காதுல போகுது. இப்போ 3 சென்ஸும் சைமல்டேனியஸா போகும்போது அந்த 2 இன்னொரு விஷயம், நம்ம எந்த விஷயத்தையுமே வந்து நம்ம படிச்சுட்டே இருந்தோம்னா அது மனசுல நிக்கிறத விட படிச்சுதான் நம்ம நோட் பண்ணுவோம், எழுதுவோம். கையில எழுதணும்னா மனசுல நின்றுடும். அந்த மனசுல நிக்கிறது தான் என்னன்னா காரணம்னா அந்த உணர்வோட சேர்ந்து உள்ளர போய் எழுதுது, பிரெயின்ல போய் எழுதும். சோ அந்த விஷயத்த பண்ணி இது இன்னைக்கு வந்து NLP-ல நம்ம ஒரு சிஸ்டமா சொல்லி கொடுக்குறோம். ஆனா அன்னைக்கு இதை அவர் எப்பயுமே பண்றதுதான் அன்னைக்கு பண்ணியிருக்காங்க, இவருக்கு பண்ணியிருக்காங்க. இவருக்கு அந்த எழுதுனதுல இவர் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த அந்த விஷயம் வந்து இவருக்கு நடந்திருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுலதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்காரு. 1892ல இவரை கொண்டு போய் காஞ்சிபுரத்துல ஒரு திண்ணை பள்ளியில சேர்க்கிறாங்க. திண்ணப்பள்ளியில சேர்க்கிறாங்க காஞ்சிபுரத்துல. அங்க எப்படி சிஸ்டம்னா, அங்க வந்து அந்த காலத்துல குழந்தைகள் நமக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி ஆசிரியர்களோட வாத்தியார்களுக்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த அந்த க்ளோஸ்னஸ் இருக்காது. எப்பயுமே வந்து ஆசிரியர் வந்தா நம்ம எழுஞ்சிக்கணும், கும்பிடணும், குருவுக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கணும், கை தட்டணும். ரொம்ப ஒரு அதிகமான அதை அட்வான்டேஜா எடுத்துக்கின பலர் இருக்கிறாங்க. குழந்தைங்களை புண்படுத்துவதும், அம்மா அப்பா ஒரு மாதிரி பாக்குறதும், அதாவது இவங்கதான் டாப்ன்ற மாதிரி ஒரு மனநிலையை வச்சுட்டு நல்லபடி சொல்லி கொடுத்த வாத்தியாரர்கள் இருந்திருக்காங்க. பலர் அதை வந்து ஒரு தனக்கு சாதகமாக்கி மற்றவர்களை துன்புறுத்தினவர்களும் இருந்திருக்காங்க. இந்த திண்ணை பள்ளிக்கூடத்துல சேர்ந்தப்ப அவருக்கு எப்படின்னா, இந்த கையை கட்டிக்கின்னு வாயை மொத்திக்கணும், இப்படிதான் உட்காந்து படிக்கணும். அங்க ஆசிரியர் வந்தா இப்படிதான் உட்காரணும், கையை கட்டின்னு வாயை முடிக்கணும் தான் உட்காரணும் எல்லா மாணவர்களும். அந்த ஆசிரியரோட சொல்லி கொடுக்கிறவரோட ஒரு ஒரு பழக்கம், ஒரு ரூல்ஸ்னே சொல்லலாம், ஒரு சட்டம், இப்படிதான் குழந்தைங்க உட்காரும். இவருக்கு என்னன்னா அந்த வயசுலயே இவருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டா ஒரு சிஸ்டத்தை போட்டா அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லும் போது இதெல்லாம் அவருக்கு மனசுல பிடிக்கல. நம்ம ஒரு சொல்லி கொடுக்குற இந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றது அவருக்கு மனசுலயே இருக்குது. என்ன பண்றாரு, இந்த பள்ளிக்கூடம் வானான்னு முடிவு பண்ணிடுறாரு, நான் இங்க படிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. எப்ப 5 வயசுல ராமானுஜன் இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்தப்ப அவர் வந்து துணிச்சலா சொல்றாரு, நாம படிக்க மாட்டோம் அப்படின்ற. எத்தனை பேர் வந்து நாம இன்னைக்கும் சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா போய் சொல்றோம். பல நேரங்கள்ல நாம சொல்லாமா வானாவா, சொல்லாமா வானாவா, சொல்லாமா வானாவான்னு தயங்குறோம். பட் ஒரு சின்ன வயசுலயே அந்த அந்த கம்யூனிகேஷன் சொல்லணும்னு முடிவு பண்ணதை சொல்லிட்டாரு. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். இன்னைக்கு கூட நம்ம வந்து பிடிக்கலாத விஷயங்களை சொல்லமா, இவர் கோச்சுக்கு வரோம், அவர் கோச்சுக்கு வர, அப்படி இல்ல. அந்த அந்த நம்ம பிடிக்காத விஷயத்த சொல்லி முடிச்சிட்டோம்னா அந்த 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 டெசிஷன் அன்னைக்கே எடுக்கிறப்ப அந்த செயல் வந்து நல்லதா தான் முடியும். நம்ம யோசித்துட்டு அதை டிலே பண்ணி ஒரு காலம் கடந்த பிறகு சொல்லும் போது அங்க எல்லாமே மாறும். அந்த உறவுகளுக்குள்ள விரிச்சல் வரும். அதை அப்பயே சொல்லியிருக்கலாமே, இப்ப சொல்றிய. எத்தனை கல்யாணங்கள், எத்தனை திருமணங்கள், கல்யாணம் பண்ணின பிறகு நிறைய பேர் எனக்கு பிடிக்கலன்னு முடிவு எடுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து 5 வயசுலயே ஒரு முடிவெடுக்கிற திறன் இருந்தது. அந்த டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. சோ அப்போ மறுபடியும் என்ன பண்றாரு, கும்பகோணத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இவங்களோட இனத்துல வந்து இவங்களுக்கு அந்த குடிமையெல்லாம் வச்சிருப்பாங்க. அவர் அந்த காலத்துல அந்த குடிமையெல்லாம் வச்சுதான் அந்த அப்படியே இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு நண்பர் கிடைக்கிறார். அவர் பேர் வந்து சங்கரபாணி. இந்த சங்கரபாணின்ற நண்பர் தான் அங்க இவரோட லைஃப்ல பயணிக்கிறாரு. 1899ல கும்பகோணம் மாவட்டத்துல முதல் மாணவனா வராரு. கும்பகோணத்துல மறுபடியும் வந்து படிக்கிறாரு. அப்போ வந்து மாவட்டத்தின் முதல் மாணவனா வராரு. அப்ப வந்து இவருக்கு இவரோட நண்பர் ராமானுஜர், சங்கரபாணி, இவரும் ராமானுஜர் எடுக்கிற கணக்குல எடுக்கிற மார்க் வந்து 42. சங்கரபாணி கணக்குல இருக்கிற மார்க் வந்து 43. ஒரு மார்க் இவரை விட அதிகம். மனசுல உடனே இவருக்கு வந்து அந்த கணக்கு வந்து அவ்வளவு பிடிக்குது.
ஆனா வந்து இவரை விட ஒரு மார்க் தம் ஃப்ரெண்ட் எடுத்துட்டாரு அப்படின்ன உடனே அவர் மேல ஒரு வேற மாதிரி சிந்தனை வருது. நண்பரா இருந்தா கூட அந்த சிந்தனையில இவர் ஒரு மார்க் அதிகமா எடுத்துட்டாரு அப்படின்னு வருது. அதனால என்ன பண்றாரு, ஃப்ரெண்டு கூட பேசாதாயிடுறாரு. ஒரு முடிவு எடுக்கிறார், ஒரு 2 3 நாளைக்கு பேசக்கூடாது அப்படின்னு 2 மணி நேரம் பேசுறதை நிறுத்திடுறாரு. கொஞ்சம் அந்த மனநிலையில இருந்து அவர் வெளியில வரல, பேசுறதை நிறுத்திடுறாரு. பிறகு என்ன நடக்குதுன்னா, இவரை சமாதானப்படுத்துறதுக்கு அவரோட நண்பர் வீட்டுக்கு வர்றார். சங்கரபாணி அவர் வீட்டுக்கு போறார். போயிட்டு அவரை சமாதானப்படுத்தி பேசி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதுல அப்புறம் மனசு அப்பவும் ஒரு சங்கரபாணி மேல ஒரு சின்ன மனம் வருது. இவர் என்னை விட அதிகமா மார்க் எடுத்துட்டாரு, ஒரு மார்க் தான். ஏன்னா அப்பதான் அவருக்கு வந்து கணக்குன்றது ஒரு உயிரா நினைக்கிறாரு. அப்பதான் பிடிக்க ஆரம்பிக்குது அவர். இந்த மாதிரி பண்றப்ப அவருக்கு வந்து அடுத்த பள்ளி ஆரம்ப பள்ளியில இருந்து இந்த இடம் இந்த கணித மேதை ஆரம்பமானது இந்த சிந்தனை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த சிந்தனை கூட, அதாவது இது வந்து ஒரு அகெயின்ஸ்டா நினைக்காத, ஒரு சைக்கலாஜிக்கலா ஒரு நம்ம பார்வைக்கு இது வேற மாதிரி நினைச்சாலும் எனக்கு இந்த கணக்கு வரும், அதுல நான் அதிகமா வரணும் அப்படின்ற அந்த எண்ணம். அங்கதான் அவரோட திறமை வெளிக்கொண்டு. இதுக்கு பிறகு வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு டவுன் உயர்நிலை பள்ளியில சேர்றாரு. உயர்நிலை பள்ளியில சேர்ந்த பிறகு அங்க ஒரு நாள் என்ன நடக்குது, ஆசிரியர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, எந்த நம்பரை ஒரு நம்பரை எடுத்துட்டு அதே நம்பரால வகுத்தோம்னா வர ரிசல்ட் வந்து 1 அப்படின்னு சொல்றாரு. அதாவது 7 7ஆல வகுத்தா 1, 8 8ஆல வகுத்தா 1, 10 10ஆல வகுத்தா 1 அப்படின்னு சொல்லும் போது ராமானுஜர் கேட்கிறாரு, 0வை 0வால வகுத்தா என்ன வரும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு விடை சொல்ல முடியல ஆசிரியரால. அப்போ யோசித்து நிக்கிறார். நம்ம ஆசிரியர்கள் தான் எப்பயுமே பெரும்பாலும் முன்னாடி, இப்போ ஆசிரியர்கள் இருக்க மாதிரி முன்னாடி இருந்த ஆசிரியர்கள்லாம் பெரும்பாலும் வந்து எந்த மாணவர்னா கேள்வி கேட்டாங்கன்னா உடனே உங்களுக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க, தெரியலன்னு ஒத்துக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து தெரியலன்னு ஒத்துக்காத, உனக்கு தெரியாது நீ கம்முன்னு இருந்து அடக்குவாங்க, இல்ல நீ இதெல்லாம் கேட்காதன்னு அடக்குவாங்க, இல்லைன்னா வேற விஷயத்த சொல்லி குழந்தைய அடக்குவாங்க. அந்த நிலை வந்து இன்னைக்கு இது மாதிரி இருக்கு. எந்த கேள்வி கேட்டாலும் தெரியலன்ற விஷயத்த தெரியலன்னு ஒத்துக்கணும்ன்றது நாம இன்னைக்கு வந்து ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சொல்லி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. தெரியலன்னா தெரியல, யாரா இருந்தாலும் சரி. இப்ப எனக்கு தெரியல அப்படின்னா எனக்கு தெரியல, மத்தவங்களுக்கு தெரியலன்னா தெரியல. குழந்தைங்க கேட்கிறாங்கன்னா பல குழந்தைகளுக்கு பல விஷயங்கள் தோணும். எல்லாருக்குமே பிரெயின் இருக்கு, எல்லாருக்குமே சிந்தனைகள் இருக்கு. அந்த சிந்தனைகள்ல புது புது விஷயங்கள் வரும். அந்த விஷயங்கள் வரும்போது கேள்வி கேட்டாங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். தெரியலன்ற விஷயத்த நாம கத்துக்கிட்டு மறுநாள் வந்து சொல்றேன்னு சொல்லுவோம். ஆஸ் அ ட்ரெயினரா நாங்க இதெல்லாம் சொல்லி கொடுப்போம். பட் பல ஆசிரியர்கள் இதை செய்யறது இல்லை. இன்னைக்கும் அது இன்றளவும் நடக்குது. இந்த மாதிரி இவர் கேள்வி கேட்ட உடனே அந்த ஆசிரியருக்கு சொல்ல முடியல, சம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் போய் பல ஆசிரியர்களோட என்ன பண்றாரு, டிஸ்கஸ் பண்றாங்க. ஆனா ராமானுஜர் கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு, 0வுக்கு வேல்யூ இல்லையா, இதை போய் கேட்கிறியா அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, 0வுக்கு வேல்யூ இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, 1 பக்கத்துல 0 போட்டா 10 மடங்கு ஆகுது, அதுலயே இன்னொரு 0 போட்டோம்னா 100 மடங்கு ஆகுது, அப்போ வேல்யூ இல்லாத எதுக்கு 0 அங்க கொண்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த ஆசிரியர்கள்லாம் இது பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்றாங்க. யாருக்குமே அந்த விடை தெரியல. எல்லாருமே அப்போ இந்த ஆசிரியர்கள், இந்த பையன் இப்படிங்கிறான், நம்மள அடுத்தவங்க முன்னாடி கேவலப்படுத்திட்டானே, மாணவர்கள் முன்னாடி சிரிக்க வச்சுட்டானே அப்படின்ற உள்ளுக்குள்ள ஒரு கோல்டு வார் இருக்கும். பலருக்கு நடக்கும். அது உள்ளுக்குள்ள அப்படியே உள்ள புகஞ்சினே இருப்பான். அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு எரிச்சல் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இவருக்கு நடக்குது. அடுத்த நாள் என்ன பண்றாரு, ஒரு கணக்கு எடுத்துட்டு அவர் என்ன பண்றாரு, போட்டுட்டு 17 ஸ்டெப் போடுறாரு. 17 ஒரு 20 ஸ்டெப் கணக்கு போட்டு 17 ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டு அவர் என்ன பண்றாரு, இதுக்கு மேல ராமானுஜர் கூப்பிடுறாரு, நீ தான் கணக்கு கேள்வி கேட்பிடே, இதை போடு இந்த கணக்கை அப்படின்னு சொல்லி 17வது ஸ்டெப்ல முடிச்சுட்டு இது பண்றாரு. இது ஒரு பக்கம் எழுதி வச்சிருந்தாரு. அடுத்த பக்கத்துல வந்து ராமானுஜர் எழுந்து வர்றாரு, பாக்குறாரு ஒரு முறை, அந்த கணக்கை கம்ப்ளீட்டா பாக்குறாரு. பார்த்துட்டு இந்த பக்கம் எழுதுறாரு,
அவர் எழுதின ஸ்டெப் எல்லாம் விட்டுட்டு ஒரு 2 ஸ்டெப் தான், அதுல 2 ஸ்டெப் எடுத்துட்டு எழுதிட்டு சொல்லிடுறாரு, இந்த கணக்குக்கு இந்த 2 ஸ்டெப் போதும், இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. வாத்தியாருக்கு எதிர்பார்க்க இல்லையே, மறுபடியும் அசிங்கமாயிடுது, பசங்க எல்லாம் சிரிச்சிடுறாங்க, போட்டுடுறாரு, கணக்கு போட்டுறாரு. இவருக்கு எப்படின்னா, இவருக்கு வந்து என்னன்னா, அதாவது நேச்சுரலா இருக்குது. இப்ப நம்ம எப்படி மைண்ட் யுவர் மைண்ட்ல என்ன சொல்றோம், மைண்ட் யுவர் மைண்ட்ல ஒரு விஷயம் நம்ம சொல்றாங்க, பலர் ஒரு விஷயத்த சொல்றாங்க, அது உண்மைன்னு நம்ம ஒத்துக்கிறோம், எடுத்துக்கிறோம். பட் அதுக்கும் மீறி எதனா இருக்குதான்னு சிந்திக்கணும்ன்றதுதான் மைண்ட் யுவர் மைண்ட். அதுதான் நம்ம அந்த எண்ணத்துலதான் நான் இந்த பெயரை வச்சேன். அப்ப ஒரு விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழமா சிந்திக்கணும் அப்படின்றது இவருக்கும் அந்த அந்த எண்ணம், இவருதான் அந்த எண்ணம் தான். அதாவது ரெகுலரா இருக்கிற மாதிரி இல்லாத இந்த ஒரு சிஸ்டம் வந்து இருக்குது, அதை உடைச்சு வேற எதனா பண்ண முடியுமா அப்படின்ற சிந்தனை எப்பயுமே ஓடுது. அது பர்டிகுலரா இவருக்கு மேத்ஸ்ல தான் ஓடுது. அந்த கணக்குல ஓடுறதுனால இவருக்கு வந்து அந்த சொல்யூஷன்ஸ் எப்பயுமே சில விஷயங்களை இவருக்கு வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாரு. எப்பயுமே கேள்வி கேட்கிற ஒரு திறன் இருக்கு நம்ம இவர்கிட்ட வந்து, ஒரு கேள்வி கேட்க மனிதராகவே இருக்கிறாரு. கேள்வி கேட்டா வந்து இவருக்கு பிடிக்குது, கேள்வி கேட்கணும் என்ற எண்ணம் இருக்குது. பட் எவ்வளவு பேர் பதில் சொல்லுவாங்கன்றதுதான். கேள்வி கேட்கறது ரொம்ப முக்கியம். நமக்கு எத்தனை பேருக்கு, இப்ப ரவி சார் எடுத்தீங்கன்னா லிஸ்ட் போடுறாரு, கேள்வி கேட்கறது லிஸ்ட் போடுறாரு. நமக்கெல்லாம் எத்தனை பேருக்கு கேள்வி கேட்க முடியுது? கேள்வி கேட்கும் திறன் வளர்த்து கொண்டோம்னா மூளைக்கு நிறைய வேலை கொடுக்குறோம்னு அர்த்தம். எவ்வளவு வேலை கொடுக்குறோமோ அவ்வளவு கேள்வி கேட்டு அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன சொல்யூஷன். அப்ப நம்ம மூளை வந்து பிரெயின் வந்து சொல்லிட்டே இருக்கும். நம்ம வேலை நிறைய கொடுக்குறோம். அந்த மூளை வேலை எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவும் ஆக்டிவா இருக்கும். அந்த பிரெயின் ஆக்டிவா இருக்கிறப்ப நமக்கு உடம்பு பூரா நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்கும், உடம்பு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேலையை நம்ம மூளைக்கு கொடுத்துட்டே இருக்கிறது நல்லது. அது கேள்வி கேட்கறதும் ஒரு நல்ல விஷயம். அந்த கேள்வி கேட்கும் திறனை இவர் வச்சிருக்காரு. இவருக்கு வந்து ராமானுஜருக்கு எப்பயுமே வந்து அவரோட ரொட்டீன் பாத்தீங்கன்னா, வீட்டுல இருப்பாரு, ஸ்கூல் போவாரு, அது விட்டா கோயிலுக்கு போயிடுவாரு. இது 3 ஏரியா தான் இவருக்கு. வீட்டை விட்டா ஸ்கூலு, ஸ்கூல் விட்டா கோயிலு, வீட்டுல போர் அடிச்சதுன்னா கோயில்ல போய் உட்காந்துருவாரு, இல்லைன்னா பள்ளிக்கு போவாரு. இந்த மாதிரி 3 ஏரியாவை தான் ரொட்டீனா டெய்லி செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு நாள் பள்ளி விட்டு வர்றாரு, ஸ்கூல் விட்டு வர்றாரு, அம்மா கிட்ட பசிக்குதுன்னு சொல்றாரு. அப்போ அன்றைக்கு வந்து அந்த அந்த சூழ்நிலையில அவங்க வீட்டுல வந்து எப்பயுமே கஷ்டம்தான். ஒரு 20 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்க, 20 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. இவங்க வந்து அந்த அம்மா கொஞ்சம் எங்கேயோ போய் உழைக்குது. அதுல வந்து வீட்டுல எப்பயுமே கஷ்டம். அன்னைக்கு வந்து இவருக்கு வந்து வீட்டுல கேட்கும் போது அவங்களுக்கு அன்றைக்கு எதுவுமே இல்லை, வீட்டுல எதுவுமே இல்லை, அரிசி கூட இல்லை. அந்த அம்மா சொல்லுது, அரிசி கூட இல்லையேடா, இன்னைக்கு எதுவுமே இல்லையே, நான் வெயிட் பண்ண அப்படின்றது, கொஞ்சம் பொறு அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு பசி தாழ முடியாது, என்ன பண்றாரு, கோச்சிங்னு போயிடுறாரு மறுபடியும். அதாவது ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் இவரால எந்த விஷயத்தையும் கணக்க தவிர எந்த விஷயத்தையும் இவரோட டாலரேட் பண்ண முடியல, இவரால சமாளிக்கிற திறன் இல்ல. ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காரு, அவருக்கு கணக்கு அந்த விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்காரு. மத்த எல்லா விஷயத்திலயும் இவரோட மைண்ட் உடனே டவுன் ஆயிடுச்சு. அந்த ஒரு அதாவது ஒரு குறைந்த மன அழுத்தத்துக்கு போயிடுறாரு. அந்த ஒவ்வொரு சூழ்நிலை சின்ன விஷயத்துக்கு கூட போயிடுறாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன் தான் ராமானுஜர். கணக்கு மட்டும்தான் அவருக்கு ஸ்ட்ராங், மற்றபடி எந்த விஷயத்திலயும் அவருக்கு வந்து மனநிலை பாதிச்சுது. உடனே அவர் கோச்சுக்குன்னு கோயில்ல போய் உட்காந்துரு. கோயில்ல போய் உட்காந்தோன்னு தேடுறாங்க. மறுபடியும் என்ன பண்றாங்க, சங்கரபாணி அவங்க நண்பரை கிட்ட சொல்லி அவர் போய் கோயில்ல தேடுறாரு. தேடும் போது ஒரு ஓரத்துல உட்காந்து கண்ணை மூடின்னு உட்காந்து இருக்காரு. சங்கரபாணி போய் எழுப்புறாரு. என்ன நினைச்சிட்டாரு, இவர் வந்து தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு எழுப்புறாரு. சங்கரபாணி எழுப்பின உடனே மறுபடியும் இவருக்கு என்ன தோணுதுன்னு சொல்றாருன்னா, ஏன் என்ன எழுப்புன, நான் வந்து நேற்றுக்கு ஒரு கணக்கு படிச்சேன், அந்த கணக்கு கூட ரிசல்ட்டை நான் இன்னைக்கு மண்டையில போட்டுன்னு உருட்டின்னு இருக்கேன், நான் பாதி போட்டு முடிச்சுட்டேன், இன்னும் கொஞ்சம் தான் போடணும், அதுக்குள்ள நீ என்னை எழுப்பிட்ட அப்படின்றார். அதாவது இவர் வந்து அந்த விசுவலைசேஷன், அந்த பார்வை, உள்ள நம்மளோட பார்வை மனக்கண்ல பாக்குறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மனக்கண்களையே பல கணக்குகளை போட்டு முடிச்சதுதான் இவரோட வேலை. எப்பயுமே வந்து நம்ம இன்னைக்கு நான் பேச போறேன் அப்படின்னா, ஜென்ரலா ஒரு பேச போறதோ எந்த ஒரு செயல் செய்யணும்னாலும் மனக்கணக்குல நம்ம இங்க ஓட்டிட்டோம்னா நம்ம பேசுறது கடகடன் வந்துடும், நம்ம செய்யற செயல் கடகடன் வந்துடும்.
போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறோம். பெரும்பாலும் ஸ்பீச் கொடுக்குறோம்னா, நான்லாம் வந்து அன்னைக்கு நைட்டே ஒரு ரவுண்டு, அதுக்கு முன்னாடியே ஒரு ரவுண்டு மனசுல என்னென்ன பேச போறேன் ஒரு ரவுண்ட் அப்படியே கண்ணு மூடிட்டு ஓட்டிடுவேன். எல்லாரும் செய்யுது. யாரெல்லாம் நம்ம மனசுல போட்டு அந்த விசுவலைசேஷன் பண்ணி அந்த என்ன பாயிண்ட்ஸ் நம்ம உள்ள ஓட்டுறோமோ, அது நமக்கு அடுத்து நம்ம அங்க போய் டெலிவரி பண்ணும்போது அது மட்டும் கொடுக்காது பிரெயின், அதுல இருந்து கனெக்ட் பண்ணி வேறையும் கொடுக்கும். சோ அந்த விசுவலைசேஷன் பவரை யூஸ் பண்றாரு அவரு. அதை யூஸ் பண்ணி தான் பல கணக்குகளை போடுறாரு. அப்படி போட்டு இருந்த நானு, அந்த மாதிரி போட்டு இருந்த நேரத்துல நீ எழுப்பிட்ட அப்படின்னு சொல்றாரு. இந்த திறமைதான் அவருக்கு பெரிய கை கொடுக்குது. அதாவது அவரோட கணக்குல வந்து எப்பயுமே வந்து அந்த விசுவலைசேஷன்ல தான் உள்ள போடுறது தான் அவருக்கு இது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கிறாரு, வளர்றாரு. கோமலத்தம்மாளுக்கு வந்து வீட்டுல பைசா பத்தல, இது பண்ணல, பணம் பத்தல, வருமானம் பத்தல, கஷ்டம் தீரல. இவர் படிக்க வைக்கணும், பல விஷயங்கள் நடக்குது, சாப்பிடணும், படிக்க வைக்கணும்ன்றப்ப நம்ம என்ன பண்றாங்கன்னா, இந்த கல்லூரி பிள்ளைகளுக்கு காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் நம்ம வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்றாங்க. வீட்டுல வந்து கொஞ்சம் பணம் கிடைக்கும், இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா பணம் கிடைக்கும் அப்படின்ட்டு சாப்பாடு செய்யறாங்க. வீட்டுல வந்து மத்தியானம் பசங்க வந்து பிள்ளைங்க வந்து அங்க சாப்பிட்டுட்டு பணம் கொடுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க வர கல்லூரி பசங்க சாப்பிடும் போது கணக்கு பத்தி பேசிட்டு இருக்காங்க. நிறைய கணக்குகள், அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவர் என்ன பண்றாரு, இவர் சின்ன வயசு தான். ஆனா இவங்க வந்து 13 வயசு இவருக்கு. இவங்க போடுற கணக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்காரு. நமக்கெல்லாம் கணக்கு படிச்சவங்களுக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரி. எத்தனை பேருக்கு தெரியும் ட்ரிக்னாமெட்ரி? ட்ரிக்னாமெட்ரி வந்து ஒரு பெரிய விஷயம். கணக்குல வந்து ட்ரிக்னாமெட்ரின்றது ஒரு சிக்கலான கணக்கு. அதை வந்து போடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த கணக்கை ட்ரிக்னாமெட்ரிய பிள்ளைகள்லாம் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க, இவர் கவனிச்சுட்டு இருக்காரு. அப்போ சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கப்ப இவருக்கு என்ன தோணுதுன்னா, இவரோட படிக்கிற லெவல்ல இருக்கிற கணக்கெல்லாம் இவர் போட்டு முடிச்சிட்டாரு. இவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இவர் அதுக்கு மேல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாரு. நிறைய சிந்திக்க ஆரம்பிச்சோடனே இவருக்கு இந்த புதுசா இவங்க எதை போடுறாங்களே என்ன கணக்கு அப்படின்றது அவர் கவனிச்சுட்டு பிள்ளைங்க கிட்ட போய் கேட்கிறாரு. காலேஜ் படிக்கிற பசங்களே, என்ன வயசு? 13 வயசுல நீங்க பேசிட்டு இருக்கீங்களே, நீங்க உங்க புக் இருக்கு, அந்த புக் கொடுக்குறீங்களா, நாங்க படிச்சுட்டு கொடுக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க காலேஜ் பசங்களாச்சே, இவரை பார்த்த உடனேயும் வந்து உனக்கு போட முடியுமா எங்களுடைய கணக்கெல்லாம் அப்படின்னு கேட்கிறாங்க. நான் படிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. இது வந்து அவ்வளவு சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நீங்க கொடுங்க, நான் படிச்சுட்டு கொடுக்குறேன்னு கேட்டுட்டு வாங்குறாரு. அந்த புத்தகத்தை ஒரு 6-7 நாள்ல படிச்சு முடிச்சிடறாரு. 6-7 நாள்ல படிச்சு முடிச்சிடறாரு. ஆனா எப்படி படிக்கிறாருன்னா, இவருக்கு வந்து படிக்கிறது எல்லாமே மண்டையில தான், பலகையில தான். நோட் புக் எல்லாம் வச்சு எழுதல, பலகையில எழுதி படிச்சுட்டா எழுதிச்சுட்டாரு. அப்போ இவர் படிச்சு முடிச்சிட்டாருன்றதுக்கு எந்த எவிடன்ஸ் இல்லை. ஆனா இவரோட மனசுதான். அந்த 7 நாள் கழிச்சு வரும்போது பிள்ளைங்க எல்லாம் கேட்கிறாங்க, புக்கை திருப்பி கொடுத்துறாரு இவர். அப்போ ஸ்டூடெண்ட் கேட்கிறாங்க, படிச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு. ஆமா படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அவங்க நம்பல, யாருமே நம்பல, வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் இன்னொரு நாள் வராங்க, சாப்பிடறதுக்கு வராங்க. கல்லூரி மாணவர்களிடையே 2 பேருக்கு ஒரு டவுட் வருது. இதே ட்ரிக்னாமெட்ரியில சால்வ் பண்ண முடியல. ஒருத்தனை கேட்கிறான், இன்னொருத்தனை கேட்கிறான். அந்த மாதிரி கேட்டு இருக்கம்ப இவங்களுக்கு சால்வ் பண்ண முடியல, இவங்க முழிச்சுட்டு இருக்காங்க. உடனே ஒரு மாணவர் என்ன பண்றாரு, இது பண்ணி ராமானுஜனை கூப்பிட்டு என்ன பண்றாரு, ராமானுஜன் கிட்ட நீ தான் பெரிய படிச்சு முடிச்சிட்டேன்னு சொல்றிய, இங்க வா இதை போடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ இவர் வந்து பார்க்கிறாரு. பார்த்துட்டு அந்த கணக்கு வந்து 4 ஸ்டெப்ல போட்டு முடிச்சிடுறாரு. இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம், ஒண்ணுமே புரியல. இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க போடுற விஷயத்த 4 ஸ்டெப்ல போட்டு முடிச்சிட்டாரு இந்த பையன். 13 வயசு பையன் 4 ஸ்டெப்ல போட்டு முடிச்சிட்டான்னு. ஒரு ட்ரிக்னாமெட்ரி கணக்கை வந்து ஒரு கடினமான அவ்வளவு பெரிய கணக்கை வந்து 4 ஸ்டெப்ல போட்டு முடிக்குதுன்னு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி போட்டு முடிச்சிட்டானேன்றது இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஆச்சரியம். அடுத்த நாள் என்ன பண்றாங்க, அவங்க கல்லூரி ஆசிரியர்கிட்ட சொல்றாங்க போயிட்டு,
இந்த மாதிரி நாங்க ஒருத்தர் பையன் பார்த்தோம், இந்த வயசு 13 வயசு பையன். நம்ம கணக்குல அவருக்கே ஆச்சரியம். ஏன்னா அவருக்கும் அந்த கணக்குகள் வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கும் புரியல. அவரு ராமானுஜ திறமையை சார் ஒரு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஆளு. அவரை வந்து நம்ம பார்த்துக்கணும், நீங்க பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு. அந்த சூழ்நிலையில நடக்குது. இவரோட இந்த உறவுகள் இப்படி போகுது. இந்த காலகட்டத்துலதான் இவருக்கு வந்து கணக்கு மேல ரொம்ப ஆர்வம் இருக்கும் போது ஒரு புக் ஒண்ணு கிடைக்குது. அந்த புக்கு தான் வந்து இதுல பாத்தீங்கன்னா அந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய திருப்புமுனை வாழ்க்கையில. அவரோட ஸ்கில், அந்த மேத்தமெட்டிக்கல் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் மேலும் வளர்த்துக்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் போயிட்டாரு. அதுக்கு மேல போனோம். அவருக்கு போறதுக்கு ஒரு புக்கு தேவைப்படுது, ஒரு பல விஷயங்கள் தேவைப்படுது. அந்த விஷயங்களை வந்து நமக்கு வந்து தேவைப்படுன்றத இந்த புத்தகம் வந்து கிடைக்கிற புத்தகம் வந்து ஒரு பெரிய வாழ்க்கையில திருப்பு முனையா அமைது. என்ன புக்குன்னா A Synopsis of Elementary Results in Pure and Applied Mathematics. இந்த புக்கோட பேர் A Synopsis of Elementary Results in Pure and Applied Mathematics என்ற புக்கு. அது எழுதினவர் வந்து ஜிஎஸ் கார் அப்படின்றவர். அதாவது ஜார்ஜ் ஷூபிரிட்ஜ் கார், CAR கார் அப்படின்ற ஆத்தர் தான் எழுதியிருக்காரு. எப்ப எழுதியிருக்காருன்னா 1886 இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதின புத்தகம். இந்த புத்தகம் அவர் எதுக்காக எழுதியிருக்காருன்னா, அதாவது எல்லா கணக்குல இருக்கிற மொத்தம் ஒரு 4000-5000 ஃபார்முலாஸ், 4000-5000 கணக்குகளை மொத்தமா எடுத்து அந்த புக்கை போட்டு அந்த ஃபார்முலாக்கு ரிசல்ட்டோட, அதாவது வழிமுறைகளை போட்டு அதனுடைய விடையோட சேர்த்து அந்த புக்ல போட்டிருக்காரு. எதுக்காக அந்த புக்கை போட்டாருன்னா, எந்த நிலையில படிக்கிற குழந்தைங்களா, குழந்தை நிலையில படிக்கிறவங்களாம், ஒரு மிடில் லெவல்ல இருந்தாலும், காலேஜ் லெவல்ல இருந்தாலும், ஹையர் லெவல்ல இருந்தாலும் எல்லாருக்கும் இந்த ஒரே புத்தகம் கணக்குல போதும். இந்த புத்தகத்தை பார்த்தாங்கன்னா எல்லா கணக்குகளும் போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு புத்தகம் அது. அப்படி போட்டுதான் அவர் எல்லாருக்கும் வர மாதிரி அந்த புக்கை கொடுக்கிறாரு. அந்த புத்தகம் வந்து இவருக்கு கிடைக்குது. இந்த புத்தகத்தை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி படிச்சு பார்க்கிறாரு. அவர் நிறைய கத்துக்கிறாரு. அப்பதான் ராமானுஜர் பார்வை இன்னும் அகலமா விரியுது. ஒரு பெரிய, அதாவது இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்ததை விட அவருக்கு வந்து ஒரு நல்ல ஓவர் ஸ்பீட் போறாரு. நம்ம கணக்குல மட்டும் வந்து அவர் போற ஸ்பீட் வந்து எக்கச்சக்கமான ஸ்பீடா போறாரு. ஜென்ரலா நம்ம கத்துக்கிறதுக்கும் அவர் தாண்டி யோசித்து இன்னும் போகணும் அப்படின்றது அந்த ஸ்டெப்ல நிறைய போயிட்டே இருக்கிறாரு. வாழ்க்கையில இந்த புத்தகம் அவரை மேம்படுத்தியுள்ளது. பெரிய புத்தகம். ஒரு குறைஞ்சது 4000 இருந்து 5000 ஃபார்முலாஸ் ஒரு புக்ல வச்சிருக்காருன்னா இவ்வளவு பெரிய புத்தகம். எழுதினவரு, நான் மறுபடியும் சொல்றேன், புக்குடைய பேரு A Synopsis of Elementary Result in Pure and Applied Mathematics. GS Carr, CARR அப்படின்ற பேரு, ரிட்டன் பை 1986, 1886ஆம் ஆண்டு எழுதுது. இந்த புத்தகம் தான் அவருக்கு வாழ்க்கையில பெரிய திருப்பு முனையா அமைது. அப்புறம் வந்து இவரு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் 1904 கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்றாரு. அங்க வந்து அப்போ FA டிகிரின்னு பேரு. ஆக்சுவலா FA டிகிரின்னு படிக்கிறாங்க அவங்க. ஃபைன் ஆர்ட்ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்ட்ஸோ ஏதோ ஒண்ணு. ஆக்சுவலா அந்த டிகிரில இவர் சேர்றாரு. அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் எங்க இருக்குதுன்னா கும்பகோணத்துல தஞ்சை மகாராணியால் கொடுக்கப்பட்ட நிலம். அந்த ஆர்ட்ஸ் காலேஜ் கட்டி இருக்கிற இடம் வந்து தஞ்சை மகாராணியால் கொடுக்கப்பட்ட இடம். அது அந்த இடம் வந்து அவங்க கட்டியிருக்காங்க அந்த ஆர்ட்ஸ் காலேஜ். இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து காவிரி கரை ஓரம் அமைஞ்சிருக்கான். இந்த காவிரி கரை ஓரம் அமைஞ்சிருக்கு. இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் இப்போ இருக்கு போல, எனக்கு தெரியல. பட் அதுக்கு போறதுக்கு வந்து ஒரு பாலம் இருக்கும். அப்போ வந்து இந்த காவிரி கரையை கடந்து போறதுக்கு பரிசல்ல போவாங்களாம். இவங்க எல்லாம் பரிசல்ல தான் போய் படிச்சிருக்காங்க.
பிறகு எல்லா நேரத்திலயும் தண்ணி இல்லாத நேரத்துல மணல்ல நடந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இடம் போய் போய் படிச்சிருக்காரு. இந்த படிக்கும் போது அந்த 1900 ஃபைன் ஆர்ட்ஸ் அந்த ஃபைன் ஆர்ட்ஸ்ல 1904 படிச்சிருக்காரு. அது அந்த காலேஜ் கட்டந்து எப்போனா 1854 அந்த காலேஜ் கட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த கல்லூரியில வந்து இவருக்கு ஒரு ஆசிரியர், இவரோட எந்த ஒரு இடத்துலயும் இவருக்குன்னு ஒரு ஆசிரியர் ஏற்பட்டுறாங்க. அப்படி பார்க்கும்போது இவருக்கு ஒரு ஆசிரியரோட சந்திப்பு ஏற்படுது. அவரோட பேர் வந்து பிவி சேஷு ஐயர்னு சொல்றாங்க. அவரோட சந்திப்பு அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு கைடா இருக்கிறார். ஒரு நல்ல ஒரு மாணவர். பல நேரத்துல நமக்கு ஒரு நல்ல ஆசிரியர்கள் நமக்கு எப்பயுமே ஒரு கைடா இருப்பாங்க. அவங்க மூலியமா பல விஷயங்கள் நடக்கும். இதற்கு வந்து அவர் அந்த பிவி சேஷு ஐயர் வந்து ரொம்ப கைடா இருக்காரு. என்னதான் இவருக்கு கைடா இருந்தாலும் இவரோட பாடங்கள் வந்து இவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறாரு. இவர் எக்ஸாம் எழுதி முடிக்கிறப்ப இவரோட ரிசல்ட் பார்த்தோம்னா அந்த காலேஜ்ல படிக்கிறப்ப மேத்ஸ்ல 100% எல்லாமே மேத்ஸ் சூப்பரா எடுக்கிற 3 மணி நேரம் மேத்ஸ் எக்ஸாம் பேப்பரை 1/2 மணி நேரத்துல முடிச்சிடுறாரு. 3 மணி நேரம் மேத்ஸ் எக்ஸாம்னா 1/2 மணி நேரத்துல முடிச்சிடுறாரு. ஆனா மத்த எந்த பாடத்திலயும் இவருக்கு எதையுமே ஏறல. மத்த எந்த பாடத்திலயும் ஏறல. பிரில்லியன்ட் அண்ட் எக்ஸலன்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ், இங்கிலீஷா வேற எந்த பாடம், ஆங்கிலமா மற்ற மொழிகளோ வரலாறு எதுவுமே இவருக்கு ஏறல. எல்லாத்துலயும் இவர் வந்து ரொம்ப கம்மியான மதிப்பெண்கள் தான் எடுக்கிறாரு. ரொம்ப குறைவான மதிப்பெண்கள் எடுக்கிறாரு. அதனால இவருக்கு என்ன ஆகுதுன்னா காலேஜ்ல படிக்கிறவங்க நமக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா. எப்பயுமே ஒரு காலேஜ்ல வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு காலேஜ்ல வந்து இது கொடுக்குறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ல தான் அவர் படிக்கிறாரு. ஒழுங்கா படிக்கல அப்படின்னு, அதாவது எல்லா பாடத்திலயும் ஆவரேஜா படிச்சு பாஸ் பண்றவங்களுக்கு தான் அந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இவருக்கு வந்து மேத்ஸ் மட்டும் தான் வருது, மத்த இதுலயும் வரல. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்துது கல்லூரி நிர்வாகம். இந்த கல்லூரி நிர்வாகம் நிறுத்தின உடனே இவருக்கு அழியா வந்தது. தேம்பி அழுகுறாரு நைட்டு. என்ன பண்றது அப்படின்னு புரியல. அம்மா வந்து கேக்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மனசு உடைஞ்சு, ஒரு சின்ன விஷயத்த வந்த உடனே அவருக்கு மனசு உடைஞ்சிடாரு. அதாவது மனசளவுல வந்து பெரிய ஸ்ட்ராங் எல்லாம் கிடையாது. சின்ன ஒவ்வொரு விஷயத்திலயும் மனசு பல முறை தற்கொலை பண்ணிக்க போயிருக்காரு. அந்த மாதிரிலாம் இருக்காரு. மனசு உடைஞ்சு அழுகுறாரு. காலேஜ் படிக்கிற புள்ள அழுவுது. அம்மா என்ன அழுவுறிய கேக்குறப்ப இந்த மாதிரி எனக்கு ஸ்காலர்ஷிப் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே மறுநாள் போய் அம்மா போய் பேசுறாங்க கல்லூரியில பேசும்போது என்ன பண்றாங்க, இவருக்கு அவங்க சொல்லிடுறாங்க, இல்ல இவர் வந்து கணக்கு மட்டும் தான் வருது, கணக்கு மட்டும் வந்தா பத்தாது எங்களுக்கு, இவருக்கு வந்து மற்ற எல்லா பாடமும் படிக்கணும், அப்படி படிச்சாதான் இந்த ஊக்கத்தொகை கொடுக்க முடியும், இல்லைன்னா வந்து இந்த ஊக்கத்தொகை கொடுக்க முடியாது அப்படின்னு நிர்வாகம் சொல்லிடுது. என்ன பண்றாங்க, வேற வழி இல்லை, நிறுத்திடுறாங்க. காலேஜ்ல இருந்து நின்றுடுறாரு. வேற வழியே கிடையாது, நிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. பணம் கட்ட முடியல, பணம் கிடையாது, கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட முடியல. 3 மாசத்துக்கு ஒரு முறை 25 ரூபாய் இவர் கட்டணும் கல்லூரிக்கு. ஆனா அவங்க சம்பளம் வந்து 20 ரூபாய் வாங்கினா மற்ற செலவுகள் எல்லாம் போக இவங்களுக்கு 25 ரூபாய் கட்ட முடியல. மறுபடியும் என்ன ஆகுறாரு, மன அழுத்தத்துக்கு உள்ளாகுறாரு. ஒவ்வொரு முறை இவருக்கு துன்பம் வரும்போதும் மறுபடியும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாரு. இந்த மன அழுத்தத்தினால தாங்க முடியாது, வீட்டை விட்டு ஓடிவிடுறாரு. வீட்டை விட்டு ஓடிட்ட உடனே இவருக்கு வீட்டுல காணோம், தேடுறாங்க. ராமானுஜரை காணவில்லை. 2ஆம் தேதி 9ஆம் மாசம் 1905 1905 இவரை காணவில்லைன்னு இந்து பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்து பத்திரிகையில விளம்பரம் கொடுக்குறாங்க. கடைசியில இவர் 2 நாள் கழிச்சு ராஜமுந்திரி, அந்த பக்கம் விசாகப்பட்டினம்
விசாகப்பட்டினம் கிட்ட ராஜமுந்திரி இடத்துல அதுக்கும் 2-3 இடத்துல இவரை கண்டுபிடிக்கிறாங்க, தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் இவங்க அங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அங்க போய் அழைச்சிட்டு வராங்க. அழைச்சிட்டு வந்துடுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்படிப்பட்ட ஒருவர் முக்கோணவியல், முக்கோணம் இல்லாமல் படிக்கலாம். முக்கோணவியல் ட்ரிக்னாமெட்ரினா அந்த முக்கோணம் போட்டுதான் நம்ம அதனுடைய இது நம்ம படிக்கிறதுக்கு ஃபார்முலா சொல்லி கொடுப்பாங்க. இவரு என்ன பண்றாருன்னா, இந்த முக்கோணம் எல்லாம் வரைய வேணாம், எல்லாத்தையும் மென்டலாவே போட்டுக்கலாம்னு ப்ரிப்பேர் ஆயிடுறாரு. மென்டலாவே ப்ரிப்பேர் ஆகி முக்கோணம் போடுறதுன்றது அப்படியெல்லாம் போட வேண்டாம், நம்ம அது இல்லாதே படிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வராரு. 18 வயசு அப்போ கண்டுபிடிக்கிறாரு. இந்த முக்கோணவியல் கண்டுபிடிச்சிட்டாரு. அதாவது முக்கோணம் இல்லாத நம்ம இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் பார்த்தோம்னா இதே விஷயத்த 150 வருஷங்களுக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துல ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சிடுறாரு. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, இவரால தாழ முடியல. நம்ம தான் புதுசா கண்டுபிடிச்சோம்னு நினைச்சா ஏற்கனவே ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு, 150 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காரு. மறுபடியும் டிப்ரெஷன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவருக்கு அந்த மனநிலையில ஒரு ஸ்ட்ராங்கான மனநிலை இல்லை. பெரிய ஒரு மேத்தமெட்டிஷியன் ஆகியிருந்தாலும் மனநிலையில ரொம்ப மென்மையானவனா இருக்காரு. ஒரு சின்ன விஷயத்த கூட, அதாவது ஒரு நண்பனோட 1 மார்க் அதிகத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு செயலிலுமே அவரோட மனசு உடனே டவுன் ஆயிடுது, போயிடுறாரு. மனசு டவுன் ஆகி டிப்ரெஷன் போயிடுறாரு. சோ இந்த அதாவது ஒருத்தர் வேற ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு நினைச்சு கூட தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, இவரோட மனநிலை மாறி போகுது. கண்டுபிடிச்சிட்டாருன்னு உடனே சோ மறுபடியும் டிப்ரெஷன் போறாரு. 2 நாள் யாருக்கிட்டுமே பேசாத இருக்காரு. மறுபடியும் அப்பப்ப இவருக்கு எதனா ஆச்சுன்னா உடனே, எல்லாருக்கும் நடக்கிறது தானே, நமக்கு எதனா பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி 2 நாள் பேசாத இருக்கிறாரு. இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுது. 1905 பள்ளியில இருந்து கல்லூரியில இருந்து படிக்க முடியாத சூழ்நிலை வந்துருது. அப்புறம் 1906 கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு இருந்திருக்காரு. இவரும் ஆக்சுவலா நார்மலா ஒரு பிரேக்கப் ஆன ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, எல்லாம் அடுத்த உடனே சேர்க்க முடியாது இல்லையா? அதனால மறுபடியும் இவர் 1906ல அந்த 5 வரைக்கும் அப்படியே சும்மா அப்படியே ஊதாரியா தான் இருந்திருக்காரு. 1906ல என்ன பண்றாருன்னா, சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு சென்னையில பிராட்வேல தான் இவங்க பாட்டி வீடு இருக்கு. பிராட்வேல அந்த பழக்கடை நமக்கு எல்லாம் தெரியும், பிராட்வே பழக்கடை. அப்போ அந்த பிராட்வே பழக்கடை பக்கத்துல எங்கேயோ ஒரு சந்துல பாட்டி வீடு இருக்கு. இந்த பாட்டி வீட்டுல தான் தங்குறாரு. எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, பச்சையப்ப கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் குட் நியூஸ், இவர் பச்சையப்ப கல்லூரியில சேர்றாரு. வந்த பிறகு இங்க பச்சையப்ப கல்லூரியில சென்னையில சேர்றாரு. சென்னையில படிக்கிறாரு. மறுபடியும் 1906ல பச்சையப்ப கல்லூரியில சேர்றாரு. அங்க படிக்கிறாரு. இங்கேயும் இதே பிரச்சனை தான். இவரால எல்லா பாடத்திலையும் போக்கஸ் பண்ண முடியல. இங்க ஒரு ஆசிரியர் கிடைக்கிறார். அங்கங்க அவருக்கு ஒரு யாராச்சும் ஒருத்தர் கைட் மாதிரி வந்துடுறாங்க. இங்க ஒருத்தர் சிங்காரவேல முதலியார் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வராரு, சப்போர்ட் பண்றாரு. இவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யறாரு. அவர்தான் இவர் நல்லா படிக்கிறாருன்னு தேவையான உதவி எல்லாம் செய்யறாரு. இங்கேயும் இந்த பிரச்சனை வருது. கணக்கை தவிர வேற எந்த பாடத்திலையும் இவருக்கு இல்லை. எக்ஸாம் எல்லாம் ரொம்ப கணக்குன்னா நல்லா பண்ணிடுறாரு, மற்ற விஷயங்கள பண்ணல. இங்கே ப்ராப்ளம் வர்றதுனால இவருக்கு படிப்புல பிரச்சனை, பணம் கட்டுறதுல பிரச்சனை. அவர் சிங்காரவேல முதலியார் என்ன பண்றாரு, அவர் அங்க இருக்க ஒரு பிரின்சிபால் கிட்ட எடுத்துட்டு போய் அந்த பிரின்சிபால் இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அந்த பிரின்சிபால் இவருக்கு பணம் கட்டுறாரு. அந்த காலேஜ்ல படிக்கிறதுக்கு பணம் கட்டுறாரு. இவர் பணம் கட்டி படிக்க வைக்கிறாங்க, இருக்கிறாரு. ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவருக்கு அங்க இந்த சூழ்நிலை, சாப்பாடு, மற்ற விஷயங்கள்லாம் இவருக்கு ஒத்து வரல. மறுபடியும் இவரு இங்க இருந்து கும்பகோணத்துக்கு போயிடுறாரு.
சென்னையில இருந்து அதே நிலை ரிட்டர்ன் டு கும்பகோணம் மறுபடியும் போயிடுறாரு. ஓரளவுக்கு படத்தை படிச்சுக்காரு. 1908ல 1908ல கும்பகோணம் போயிடுறாரு. இங்க இருந்த காலங்கள் முடிஞ்சு போகுது. ஆனால் சிங்காரவேல முதலியார் மட்டும் இவருடைய திறமையை கண்டு கவனிச்சுட்டே வர்றாரு. இவரோட விஷயத்த கவனிச்சுட்டே வர்றாரு. கும்பகோணத்துல இவர் என்ன பண்றாரு, 21 வயசு ஆயிடுது அவருக்கு. விஸ்வநாத சாஸ்திரி மகனுக்கு டியூஷன் எடுக்கிறாரு. அங்க போய் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், சும்மா இருக்கிறத விட இதுக்கு மேல சும்மா இருக்க முடியாது, எதனா டியூஷன் எடுத்தா கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம்ன்றது ஒரு எண்ணம் வருது. விஸ்வநாத சாஸ்திரி அப்படின்றவரோட மகனுக்கு டியூஷன் எடுக்கிறாரு. அங்கேயும் என்ன பிரச்சனைன்னா, இவரோட ஸ்பீடுக்கு இவர் என்ன பண்றாரு, அவனுக்கு தெரிஞ்ச கணக்கெல்லாம் கடகடன்னு சொல்லி கொடுத்துறாரு. அப்புறம் புதுசா இவர் சொல்லி கொடுக்கும் போது அவரால் புரிஞ்சிக்க முடியல, அந்த மாணவரால புரிஞ்சிக்க முடியல. அங்கேயும் ப்ராப்ளம் வருது, 2 பேருக்கும் ப்ராப்ளம் வருது. அதனால என்ன பண்றாருன்னா, அவர் விஸ்வநாத சாஸ்திரி முடிவெடுக்கிறாரு, இவர் திறமையை புரிஞ்சுக்கிறாரு. இவர் திறமையை புரிஞ்சுட்டு, இவர் சாதாரண ஆளு கிடையாது, இவர் வேற லெவல் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு, இவரு இங்க இருக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த டியூஷன் எடுக்கிறத விட வேற எதனா செஞ்சாருதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவர் மாணவர் அவரோட பிள்ளையாலும் பிரிஞ்சுக்க முடியல, இவரோட டேலண்டும் தெரியுது. இந்த டேலண்டோட பையன் இவ்வளவு எக்ஸலன்ட் பையன் இவர் சாதாரண கூடாது, இங்க டியூஷன் எடுத்தா இவருக்கு வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இவரோட திறமையெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, டியூஷனை நிறுத்திறாரு. டியூஷனை நிறுத்தின உடனேயும் மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, வந்துடுறாரு, வீட்டுக்கு வராரு. வீட்டுல டியூஷன் நிறுத்தின திருப்பி இவருக்கு பிரச்சனை, மனது பிரச்சனை இருக்குது. அப்ப டவுன் ஆகுறாரு. வேற வழி இல்லாத, அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாத இவர் பாட்டுன்னு அப்படியே நாடகடி மாதிரி சுத்தின்னு இருக்காரு. இப்படி அதாவது போற இடத்துல எல்லாம் எங்கேயுமே ஒரு நிலையா இல்ல. வயசு 21 வயசு ஆகுது. நம்ம என்ன பண்ணுவோம் அந்த காலத்துல, ஒரு ஸ்டேஜ் வந்தோடனையும் பெற்றோர்கள் ஒரு முடிவு எடுப்பாங்க, எப்ப பாரு ஊரு சுத்தினுக்கான், எங்கேயும் இருக்க மாட்டேறான், கால் கட்டு போட்டா சரியா வந்துடும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம், நம்மளும் பார்த்திருப்போம். பலருக்கு சுத்தி ஊரை சுத்தி நேகிறாம்பா, அடங்க மாட்டறான்பா, எங்கேயும் ஸ்கூலுக்கும் போறது கிடையாது, காலேஜுக்கும் போறது கிடையாது, வேலையை போறது கிடையாது. இவன் தலையில யாருன்னா ஒருத்தரை கட்டிட்டோம்னா ஏன் ஒழுங்கா வேலைக்கு போவான், அவளுக்காகயாச்சும் சம்பாதிப்பான் அப்படின்ற எண்ணங்கள் அந்த காலத்துல இருந்தது. அந்த மனநிலை இருந்தது இல்லையா, அதே மனநிலைக்கு கோமலத்தம்மா வராங்க. வேற வழி இல்லை, இவருக்கு இப்படிதான் பண்ணும் அப்படின்ற மனநிலை சாதாரண நிலைதான். அதாவது ஒரு விஷயம்ன்றது ஒரு ஜீனியஸ், ஒரு ஜீனியஸ். ஆனா ஜீனியஸ் வருவாருன்றது யாருக்கும் தெரியாது. நம்ம எல்லாருக்குமே அப்படிதான், ஒவ்வொருத்துக்குமே நமக்கு சிறந்த விஷயங்கள் இங்கதான் இருக்குது. இன்னைக்கு கூட நம்ம என்ன பண்றோம்னா, நல்லா படிக்கிற விஷயத்துக்கு விட்டுடுவோம். எதெல்லாம் நல்லா படிக்கலையோ அவங்களுக்கு டியூஷனுக்கு சொல்லி கொடுக்க சொல்லுவோம். எந்த சப்ஜெக்ட் ஒரு பிள்ளைங்க நல்லா படிக்கல, இது ஏறவே மாட்டேன்னா அந்த சப்ஜெக்ட் டியூஷன் இருக்கும். அங்க என்ன தப்பு நடக்குதுன்னா, உளவியலா நம்ம பாத்தீங்கன்னா, நல்லா படிக்கிறது தான் அவனால ஏத்துக்க முடியும். சரியா படிக்காத விஷயத்த ஃபோர்ஸ் பண்றோம். ஃபோர்ஸ் பண்ணும் போது என்ன ஆகுன்னா, ஆவரேஜா படிச்சா போதுன்ற நிலைமைக்கு விட்டுணும் தர, அவனை ஸ்ட்ராங்கா படிக்க வைக்கணும்னு வரும்போது முன்னாடி இருக்கிற திறமையையும் நாம் அழிக்கிறோம். நமக்கு தெரியாதே என்ன பண்றோம், நாம் அழிச்சிடுறோம். பல டீச்சருங்க, பல ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஒரு குழந்தை ஒரு சப்ஜெக்ட்ல பிரில்லியண்டா இருக்குது அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ல ஆழம் தோண்டணும், அதுல ஆழமா போகணும். அதுல ஆழம் போக போகதான் அதனுடைய கிடைக்க வேண்டிய விஷயங்கள் நல்லா கிடைக்கும். அகல விழுவதை விட ஆழ விழுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஏரியால நம்ம ஆழமா போக போக அதனுடைய டெப்த் போகிறோம், அதுக்கு மாஸ்டர் ஆகும். அந்த இடத்துல மாஸ்டர் ஆகும்போது அதனுடைய திறமைகள் நமக்கு பல விதத்துல போடும். ஃபோக்கஸ்டு ஒன். லேசர் பீம்ன்றது என்னன்னா, பரவி கிடக்கிற ஒளியை நமக்கு எல்லா ஒளி கற்றையா குவிச்சு ஒரே இடத்துல அடிக்கும் போது சாதாரண ஒரு ஒளி என்ன பண்ணுது, எதையும் எரிச்சிடும்.
இதுதான் தத்துவம். அப்ப அந்த அந்த நம்மளோட நாலேஜ் எதுல இருக்குதோ அந்த நாலேஜை வந்து நமக்கு இன்னும் பெருக்கி அதனுடைய டெப்த்துக்கு ஸ்ட்ராங் பண்றதுதான் அது. இந்த சைக்காலஜி, இந்த உளவியல் அந்த காலத்திலயும் இல்ல, இந்த காலத்திலயும் இல்ல. ஆனா ஒரு சிலருக்கு இருக்குது. எப்படி இதை செயல்படுத்துறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் பயமும் இருக்குது. இவன் வேற எதையும் படிக்கலன்னா நம்மளோட சிஸ்டம், நம்மளோட கல்வி முறை, நம்மளோட இருக்கிற விஷயங்கள் இவனை ஒன்னல்லாத ஆக்கிடுமேன்ற ஒரு வருத்தமும் இருக்குது. அதுவும் இருக்குது கவர்மெண்ட்ல. ஆனா ஆவரேஜா படிக்க வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி நம்ம கொண்டு போனோம்னா அது ஸ்ட்ராங்கா வரும். வரக்கூடிய பிள்ளைகள் நல்லா வரும். பலர் நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய படிச்சிருப்போம், எக்கச்சக்கமா படிச்சிருப்போம், எதையுமே கை வச்சிருக்க மாட்டோம். என்ன மாதிரின்னு கூட எடுத்துங்களேன். எதையுமே கை வச்சு நமக்கு எது பிடிக்குதோ, நம்ம எதை விரும்புறோமோ, நாம எதுல இது பண்றோமோ அந்த மாதிரி விஷயங்கள்ல நாம போக்கஸ் பண்ணும்போது அதுல சம்பாதிச்சுட்டு போடுவோம். எங்க சொருப்பட்டுரும். அப்போ அது நேத்து இவர் சொன்ன மாதிரிதான், நமக்கு அன்னைக்கு சென்ற ப்ரோக்ராம்ல கரும்பு தின்ன கூலி வேணுமா அப்படின்றதுதான். நமக்கு பிடிச்சதை செய்யும் போது கரும்பு தின்றோம், அது கூலியும் கிடைக்கும் போது அதுதான் பிசினஸ்னு அவர் சொன்னார். அதே நிலைமைதான். சோ நம்ம பிடிச்சதை செய்யணும். அப்போ அந்த டெப்த் எது பிடிச்சிருக்கோ அந்த டெப்த்துக்கு போனா நாம வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா வரலாம், ரிசர்ச் ஸ்காலரா வரலாம், பெரிய ஆளா வரலாம். மற்றதெல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா வந்தா பரவாயில்லன்ற மனப்பக்குவத்துக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு பேரண்ட்டும் வர வேண்டிய கட்டாயம். அது வந்து உளவியலா நல்லது, பிள்ளைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நிலைமைதான் அவருக்கும் இருந்தது. ஆனா அவங்க பேரண்ட் என்ன பண்றாங்க, பேரண்ட்ன்ற பட்சத்துல அங்க அம்மா தான் முடிவெடுக்கிறாங்க. 1908 எப்போ 1908 இவருக்கு ஒரு 21 வயசு ஆகுது. அம்மா என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இவனுக்கு பையனை ஊர் சுத்துறான், கொள்றான், கால் கட்டு போட்டா நல்லா இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த முடிவுல 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. அப்பாவுக்கும் விருப்பம் இல்லை, பையனுக்கும் விருப்பம் இல்லை. அப்பாவுக்கு என்ன ஏன் விருப்பம் இல்லைன்ற 2 காரணம் வச்சிருக்காரு அவர். பையன் இன்னும் செட்டில் ஆகல அப்படின்ற ஒரு காரணம். பையனுக்கு ஒரு நல்ல நிலைமையில வரல, அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவர் போய் கால் கட்டு போடணுமா, கல்யாணம் பண்ணி வைக்கணுமா அப்படின்றது அப்பாவோட சிந்தனை. அம்மாவோட சிந்தனைன்னா இவன் ஊரை சுத்தின்னு இருக்கான், எதுக்கும் உருப்பிட மாட்டேன்றான், ஒரு விஷயம் தெரியல. அம்மாவோட சிந்தனை எல்லாம் இப்படிதான் இருக்கும். அப்போ வந்து அம்மா என்ன பண்ணா, ஒரு பெண்ணு கட்டி வச்சுட்டா அவளுக்காக பாடுபடும், அவளுக்காக போனா மனநிலை மாறும் அப்படின்றத ஒரு அம்மாவோட அவங்களோட ஆங்கிள்லயே அங்க சிந்திக்கிற மாதிரி அங்க அம்மாவும் இப்படிதான் சிந்திச்சிருக்காங்க. இந்த கோமலத்தம்மாவோட செயல்களால தான் பல இடத்துல வந்து இவரோட வாழ்க்கை வந்து துண்டிக்கப்படுது, பல நிலையில மாறுறாரு. ஒரு அம்மாவா எப்படி இருக்கணும்ன்றது ஒரு பக்கம். அதாவது அந்தந்த காலகட்டத்துல வாழ்ந்த வாழ்க்கை, பலரோட சமுதாயத்துல இருந்த விஷயங்கள், அந்த விஷயங்களை நோக்கி தான் நாம சிந்திக்கிறோம், அந்த விஷயங்களோட பயணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்ப என்ன பண்ணுதுன்னா, மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்களோ அதையும் நாம செய்யணும்னு நினைக்கிறோம். இது சரியா தவறா என்ற விஷயத்துக்கு நாம கவனம் படல. இது இப்படி போனா சரியா இருக்குமான்னு நம்ம முடிவு எடுக்கிறது இல்ல. ஆனா இப்படி போனா நல்லா ஆயிடும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம். அந்த குருட்டு முடிவு பல நேரத்துல அப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவருக்கு பொண்ணு பாக்குறாங்க, பொண்ணு பார்க்கும் படலம் ஆரம்பிக்கிறாங்க. பெண்ணு இவருக்கும் அதுல விருப்பம் இல்லை. இவருக்கு என்னன்னா, இவருக்கு ஃபுல்லாவே மேத்ஸை தவிர வேற எதுவும் கிடையாது. மேத்தமேட்டிக்ஸை தவிர இவருக்கு எதுவுமே இவருக்கு பிடிக்கல, எதுலயுமே விருப்பம் கிடையாது. என்னை விட்டுருங்கன்றாரு. ஆனா பலர் வந்து அம்மா பேச்சை தட்ட முடியாது இல்லையா, அம்மா சொல்லிதான், அம்மா சொல்றதை கேட்டுதானே அவனை, வேற வழியே கிடையாது. அது இப்ப இருக்கிற பிள்ளைங்களும் அப்படிதான், அப்ப இருக்கிற பிள்ளைங்க இன்னும் அதிகமா, நம்மலாம் அப்படித்தானே இருந்தோம். அப்போ அதாவது ஒரு 900 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு மேல முன்னாடி பார்த்தேன்னா அப்ப எப்படி இருந்திருப்பாங்க, எவ்வளவு விஷயம் இருந்திருக்கும். பொண்ணு எங்க பாக்குறாங்கன்னா, குளித்தலை பக்கத்துல ராஜேந்திரம் என்ற ஊர்ல வந்து ஒரு பெண்ணு பாக்குறாங்க. அந்த பெண்ணுக்கு வயசு வந்து 9 வயசு தான். இவருக்கு 21 வயசு, பொண்ணுக்கு 9 வயசு. எவ்வளவு டிஃபரன்ஸ்! அந்த காலத்துல அது சகஜம் தான். 20 வயசு பொண்ணுங்க எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. நிறைய பேர் கல்யாணம் பாத்தீங்கன்னா அவருக்கு பெண் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்ஸ், பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு 20 வருஷம் டிஃபரன்ஸ், 15 வருஷம் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, கட்டின்னு இருந்திருக்காங்க. பட் 9 வயசு பொண்ணு, 21 வயசு இவருக்கு, கிட்டத்தட்ட 12 வருஷம். ஆனா 12 வருஷம்ன்றது நிறைய பேர் வாழ்க்கையில, எனக்கு என் ஒய்ஃபும் கூட கிட்டத்தட்ட 9 வருஷம்னு வச்சுங்களேன் டிஃபரெண்ட். 9 வருஷம்.
ஆனா வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இது ரொம்ப அன்னைக்கு நடந்திருக்கு. அந்த அம்மா வந்து முடிவெடுத்து இதுல என்ன அவருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட கும்பகோணத்துல இருந்து இந்த ராஜேந்திரம் என்ற குளித்தலை என்ற ராஜேந்திரம் என்ற பிளேஸ் வந்து இடம் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் மேல வருது. அப்போ 100 கிலோமீட்டர்லாம் ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ். சீனிவாச ஐயருக்கு என்னன்னா நம்ம ஊர்லயே பொண்ணு இல்லையா, இங்க எல்லாம் இந்த பொண்ணை போய் அங்க தேடுறாங்களே அப்படின்றது அதுல ஒரு வருத்தம் இருக்குது. ஒண்ணு பையன் செட்டில் ஆகல, ரெண்டாவது பொண்ணு வந்து இடம் விட்டு, இந்த 2 வருத்தத்தினால அவருக்கு வந்து இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்லை. பட் இந்த அம்மா பிடிவாதமா முடிவு எடுத்துட்டு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு முடிவு பண்ணி கல்யாண ஏற்பாடும் பண்ணிடுது. கல்யாணத்துக்கு போறாங்க. முழுக்க மொத்தத்துல இது பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்திலயும் ஒரு பிரச்சனை வருது. அங்க என்ன என்னைக்கு கல்யாணம்னா 14ஆம் தேதி ஜூலை மாசம் 1909 வருஷம் 14ஆம் தேதி ஜூலை மாசம் 1909 வருஷம் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்துல கல்யாணம் பண்றது இங்க இருந்து அவங்க ஊருக்கு போறாங்க. கும்பகோணத்துல இருந்து குளித்தலை ராஜேந்திரன் இடத்துக்கு போறாங்க. போறப்ப இவங்க குறிப்பிட்ட நேரத்துக்கு போக முடியல. இப்ப இருக்கிற இது மாதிரி அப்ப டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாது. நமக்கு நம்ம காலத்திலேயே டிரான்ஸ்போர்ட் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருக்குதுன்றது நமக்கு தெரியும். இன்னைக்கும் பல கிராமங்களுக்கு பஸ் வசதி கிடையாது, பலர் நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்னைக்கு எப்படி இருந்தது? அந்த நேரத்துல இவங்க வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு போலன்னு அந்த பொண்ணோட அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. இவங்க நேரத்துக்கு வரலன்றது ரொம்ப டிலே பண்ணி போறாங்க, நேரத்துக்கு வரலன்னு கோவம் வந்துடுது. கல்யாணத்துக்கு நித்திரவன் பிடிவாதமா இருக்காரு. இந்த கல்யாணமே பண்ண முடியாது போங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறாரு. அவர்கிட்ட அப்பவும் இவங்க கோமலத்தம்மா பேசிக்கொண்டு சமாதானப்படுத்தி அவரு கிட்ட பேசி நிதானமா பேசி பண்றாங்க. ஆனால் ராமானுஜரோட அப்பா இந்த கல்யாணத்துக்கு போல, அவருக்கு விருப்பமே இல்லை, போகவே இல்லை. அவரோட சம்மதமும் இல்லாத, அதாவது இந்த அம்மா தான் முடிவெடுத்து பல தாய்மார்கள் பல நேரங்கள்ல இந்த மாதிரி பல தவறான முடிவு எடுப்பதால் பல பிள்ளைகளோட விஷயங்கள், பல பிள்ளைகளோட வாழ்க்கையில நாம நல்லது செய்யறோம்னு சொல்லிட்டு கெட்டதை செஞ்சிடறோம். இது வந்து ஒரு பேரண்டிங்ல, நம்ம பேரண்டிங்கோட மனநிலையில, பேரண்டிங்கோட சைக்காலஜில ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், முக்கியமா தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்பாவும் அம்மாவும் கணவரோட சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது பல முறை சிந்திச்சு இந்த மாதிரி பெரிய முடிவு எடுக்கிறது. ஒரு திருமணம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை முடிவெடுக்கிறதுன்றப்ப அந்த வாழ்க்கைக்கு நாம எப்படி முடிவெடுக்கணும்ன்றது பல முறை யோசிக்கணும், பல முறை யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். அங்க நமக்கு சில விஷயங்கள் இன்னைக்கு லவ் மேரேஜ் எல்லாம் நடக்குது. அப்ப அந்த லவ் மேரேஜ்ல கூட என்னன்னா அவங்க முடிவெடுத்துட்டாங்கன்றது, ஆனா அதுக்கப்புறம் நாம எப்படி இருக்க போறோன்ற முடிவுகள் இருக்குது. சரி, பெண் எப்படி இருக்கும், நாம எப்படி இருக்க போறோம், நம்ம 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அப்படி இருக்கும். முக்கியமா நம்ம பெரும்பாலும் எல்லா காலகட்டத்திலையும் நமக்கு சொல்லப்படுற கருத்துனா மாமியார் மருமகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒண்ணு மாமியார் டாமினேட் பண்ணுவா, இந்த காலத்துல மருமகள் டாமினேட் பண்றாங்க. இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்போ முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் உளவியலா நாம தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல யோசித்தோம்னா பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். போன விஷயத்துல கூட அவரு சொன்னார், சிந்திக்கும் போது பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சிந்தனைகளை நமக்கு கொடுத்து கொஞ்சம் பொறுமையை எடுத்து பல முடிவுகள் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதுல ஒரு தவறான முடிவு தான் இவங்க எடுத்தது. இந்த முடிவு வந்து ராமானுஜருக்கும் விருப்பம் இல்லை, அம்மா சொல்ல தட்ட முடியாது, வேற வழியே இல்லை. அதனால என்ன பண்றாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ராமானுஜருக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, அடுத்த வேளை சாப்பாட்டை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு இல்லைன்னா கூட கவலை கிடையாது. கணிதம் பற்றிய கனவு காணவும் ஓய்வு தேவை எனக்கு. கணிதம் பற்றிய கனவு காண்றதுக்கு ஒரு ஓய்வு தேவை.
இது மட்டும் இருந்தா எனக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம், அடுத்த வேலை சாப்பாடு இல்லையென்றெல்லாம் கவலைப்பட கிடையாது. எனக்கு கணக்கை பத்தி நான் கனவு காணணும். இதுக்கு எனக்கு ஓய்வு தேவை. இந்த ஓய்வு கிடைச்சா போதும், எனக்கு இதை தவிர வாழ்க்கையில எதுவுமே இல்லைன்றத வாழ்க்கையில ஒரு வாழ்நாள் பூராவும் அடிக்கடி இந்த சிந்தனையை உள்ள போடுறாரு. இந்த சிந்தனை பிரகாரம் தான் செயல்படுறாரு. ஆனா இவருக்கு பல சூழ்நிலைகள் மாறுது, அம்மாவாலையும் மனைவியாலையும் மாறுது, பல விஷயங்கள் மாறுது. இவரும் பல வேலைகள் பண்றாரு. பல இடங்கள்ல இவரோட விஷயங்களை கரெக்டா கன்வே பண்றாரு. நான் இதைதான் செய்வேன், என்கிட்ட இதை எதிர்பார்க்க கூடாது அப்படின்ற கம்யூனிகேஷன்ல சில விஷயங்களை கரெக்டா இருக்காரு. ஆனா எல்லா இடத்துலயும் இருந்தாரு, ஆனா இல்ல. அது நமக்கு தெரியுது. இப்ப கல்யாணம் கட்டுற விஷயத்துல இவர் பிடிக்கலன்றப்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும், ஆனா இல்ல, இவரு ஸ்ட்ராங்கா இல்ல. அம்மாவுக்கு சொல் பேச்சை கேட்டுட்டு இருந்துட்டாரு. அதே இதுதான் இவருக்கு அடுத்து வர விஷயங்க காலகட்டங்கள்ல அம்மாவாலதான் பிரச்சனை வருது. அம்மாவுக்கும் மருமகனுக்கும் பிரச்சனை இருக்குது. பிரச்சனையில் இவர் வெளிநாட்டுல இருக்கிறாரு. அந்த வெளிநாட்டுல இருக்கும் போது அம்மாவுக்கும் மருமகளுக்கும் பிரச்சனை ரொம்ப அம்மா மருமகளை கொடுமைப்படுத்துறாங்கன்ற மாதிரி எல்லாம் நடந்து இவருக்கு செய்தி போய் இவர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போறாரு. அப்போ இவரால ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க முடியல. ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போறாரு, அடுத்த நாள் பெரிய டிகிரி வாங்க போறாரு, ஒரு அவார்டு வாங்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நாள் தற்கொலை பண்ணிக்க போறாரு. சோ அந்த மாதிரி மனநிலையில இவர் அப்போ டவுன் ஆயிடுறாரு. இந்த மாதிரி ஒரு மனுஷனோட கதை தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல திருமணத்தோட இந்த செய்திகளோட நான் இன்றைய நிகழ்ச்சி நான் இன்னைக்கு முடிக்கிறேன். ஏன்னா நாளைக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. இவரோட மத்ததுதான் நமக்கு இன்னும் அடுத்த நாள் நம்ம தெரிஞ்சுக்க போற பல செய்திகள் தான் நமக்கு இவரை பற்றி சுவாரஸ்யங்களும், இவரோட திறமைகளும், இவரோட கணக்குகள், எவ்வளவு கணக்குகள் போட்டிருக்காரு, எவ்வளவு ஃபார்முலாஸ் போட்டிருக்காரு. இந்த அத்தனை ஃபார்முலாவும் இன்னைக்கு அதுக்கு சொல்யூஷன், பல ஃபார்முலாக்கு இன்னைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. இவர் எழுதின பல பேப்பர் லண்டன்ல இருக்குது. ஆனா பலது காணாது போயிடுச்சு. அவ்வளவு எழுதியிருந்தாரு. அந்த மாதிரி ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல பல உளவியல் விஷயங்கள் இருக்குது, பல கருத்துக்கள் நான் இங்க சொன்னேன். முடிவெடுக்கிறத பத்தியும், தன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கணும்ன்றத பத்தியும், தான் அடிக்கடி டவுன் ஆயிடுறோன்றத உணரணும்ன்றத பத்தியும் சொன்னேன். அம்மாவோட உளவியல் சொன்னேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியது. அப்போ இந்த ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொருத்தருக்கும், இது நமக்காக சொல்றோமோ இல்லையோ, இந்த வீடியோவை பாக்குறவங்க, அடுத்து பார்க்க போறவங்க ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் அந்த சிந்தனைகள் அப்படின்றதுக்காகவும் கொஞ்சம் அங்க அப்படி சொல்லியிருக்கேன். இதோட இன்னைக்கு நான் பிரேக் பண்றேன். நாளைக்கு இதனுடைய கண்டினியூஷனா நம்ம பார்ப்போம். நன்றிகள் உங்களுடைய கேள்விகளுக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும். அருமை அருமை சார். எனக்கு ஒண்ணுமே ஐடியா இல்லை. ராமானுஜரை பத்தி நான் கணித மேதை எனக்கு இந்த இவ்வளவு சொல்லியிருக்கீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு கேள்விப்பட்டதில்லை, படிச்ச ஞாபகம் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அவருடைய கதை. இந்த கதையை நீங்க சொல்றப்போ இதே ஒரு கணித மேதை தான் ஒரு ஜான் நேஷ் ஏ பியூட்டிஃபுல் மைண்ட்னு ஒரு படம் 2000 பெரிய அவார்டு வாங்கின படம். கிட்டத்தட்ட அந்த கதை தான் ஞாபகம். அந்த ஜான் நேஷும் ஸ்கூல் டேஸ்ல ஸ்காலர்ஷிப் வாங்கி காலேஜில் போய் சார், அமெரிக்கன் காலேஜில் பிரின்ஸ்டன் காலேஜில் இதை போறாரு. காலேஜில் முதல் நாள் போறப்ப அந்த ஹெச்ஓடி பெரிய பிரமாதமான வரவேற்பு தர்றாரு. கணக்குத்துறை தான், அமெரிக்காவின் கணக்குத்துறை தான் வல்லமை படைத்தது. இந்த அமெரிக்காவின் கணக்குத்துறை தான் பல விஞ்ஞானிகளை உற்பத்தி பண்ணியுள்ளது. அமெரிக்காவின் கணக்குத்துறை தான் ஜப்பான் போட்ட அணுகுண்டுவை அழித்தது, டீகோட் பண்ணது, கோல்டு வார்ஸ் எல்லாம் கண்டுபிடித்தது. அதே போல விஞ்ஞானிகள் உங்கள் எல்லோரிடமும் இருக்கிறார்கள். உங்களிடமும் நான் நிறைய எதிர்பார்க்கிறேன். பல விஞ்ஞானிகள் இங்கிருந்து வர வேண்டும் என்று ஒரு ஆரம்பமான அட்டகாசமான ஒரு வரப்பு தர்றாரு. அந்த படமே அப்படிதான் ஆரம்பிக்கும். இந்த பையன் ஜான் நேஷ் ஒரு கூச்சமுள்ள பையன், கடைசி பெஞ்சில் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த ஹெச்ஓடி, அந்த கணக்குத்துறை ஹெச்ஓடி சொல்ல சொல்ல கேமரா முன்னாடி போகுது, பிரகாசமாகுது. நாமளும் ஒரு விஞ்ஞானி ஆக போறோம், நாமளும் பெரிய விஞ்ஞானி ஆகலாம். கனவு அப்படியே வருது. அமெரிக்காவை பத்தி ஒரு பற்று, கணக்குத்துறையில் நான் பெரிய விஞ்ஞானி ஆகணும், விஞ்ஞானி ஆகி நாட்டுக்கு நம்ம நல்லது செய்யணும்.
இதனால அவர் படக்கூடிய மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், கணக்கு 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 கணக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்கிசோஃப்ரெனியான்ற மென்டல் டிசார்டருக்கே போயிடுறாரு. இடையில அந்த பசங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கிறுக்கு பையன் எப்ப பார்த்தாலும் கணக்கு கணக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி கணக்கு கணக்குறதுக்காக யார பார்த்தாலும் உங்ககிட்ட கணக்கு ஏதோ இருக்கு, உன்னுடைய டைல ஒரு கணக்கு, ஒரு மேத்தமெட்டிக்கல் தியரின்னு வரு, சரியான கிறுக்கு பையனா இருக்கு, எல்லாம் கேலி பண்ணுவாங்க, எக்ஸென்ட்ரிக் பண்ணுவாங்க பசங்க எல்லாம். அங்க இருக்கிற அந்த லான்ல பறவைகளுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு நடக்கிறது பாப்பாரு. அந்த பறவைகள் தத்தி தத்தி நடக்கிறத வச்சு அதுல கணக்கு தியரி இருக்குன்னு சரியான கிறுக்கனா இருக்கானு எல்லாமே கேள்வி பண்ணுவாங்க. ஆனா அவங்க ப்ரொஃபசர் மட்டும் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. நீ பெரிய ஸ்காலர்ஷிப் எல்லாம் வாங்கியிருக்க, ஐ எக்ஸ்பெக்ட் எ லாட் ஃப்ரம் யூன்னு மண்டை போட்டு உடைச்சுவாரு. அப்ப இடிச்சு அடிச்சு காயம் பண்ணிக்குவாரு, செல்ஃப் இதெல்லாம் பண்ணிக்குவாரு. அப்போதான் அவருக்குள்ள ஒரு ஹாலுசினேஷன் வருது. கூட இல்லாத ஒரு ஃப்ரெண்டு கற்பனையா உருவாக்கிறாரு. படம் ஃபுல்லாவே இந்த ஒரு கற்பனையான நண்பரோடய வாழ்றாரு. நண்பர்களே இல்ல, மாடியில இருந்து ஹாஸ்டல்ல இருந்து பாப்பாரு, நடக்கிற போறதெல்லாம் கணக்கா எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பாக்குறாரு. கேலி பண்றாங்க, கிண்டல் பண்றாங்க. இதை வச்சுக்கிட்டு அந்த அவங்க ப்ரொஃபசர் சொல்ற என்கரேஜ்மெண்ட்ல ராத்திரியும் பகலும் உழைச்சி ஒரு தியரி கொண்டு கொடுக்குறாரு. பார்க்க அந்த ப்ரொஃபசர் அட்டகாசமான தியரி கண்டுபிடிச்சிருக்க, இவ்வளவு நாலேஜ் இருக்கான் சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணி அவனை பெரிய ஒரு எக்ஸலண்ட் நாலேஜ் ஆஃப் அவன் சொன்ன உடனே அவருக்கு பெரிய ப்ரொஃபஸர் ஆகிற, கணக்குலயே அங்கேயே டிகிரி முடிக்கிறாரு, மேலே எம்ஏ இது படிச்சுட்டு அங்கேயே ப்ரொஃபஸர் ஆகிறாரு. அப்புறம் வாழ்க்கையில பலவிதமான மன உளைச்சலால பலவிதமான கஷ்டப்பட்டு கடைசியில நோபல் பரிசு வாங்குறாரு. 2002 நோபல் பரிசு, 2000 நோபல் பரிசு வாங்குற மாதிரி கணக்கு பட முடியுது. நீங்க சொன்ன உடனே அதெல்லாம் ஞாபகம் வந்தது. 13 வயசுல எல்லாருக்கும் அந்த மாதிரி வர்ற மாதிரி 18 வயசுல அவருக்கு வருது, இந்த மாதிரி ஞானம் வருது. நம்ம பெரிய விஞ்ஞானி ஆகணும், நம்ம தான் கணக்கு மேதை ஆகணும், நம்ம நாட்டுக்கு எதனா பண்ணணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு 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 கணக்குன்னு பைத்தியமாவே இருக்காரு. அந்த கணித மேதை நீங்க சொன்ன உடனே அந்த கதை ஞாபகம் வந்தது. அந்த கதை இன்னும் பல விதமான பல ஆங்கிள் போகுது. அடுத்தவங்க பேசலாம். நன்றிங்க. மகிழ்ச்சிங்க. நம்ம அந்த கணித மேதை ராமானுஜம் அவர்களை பத்தி, அவருடைய படைப்புகள் பத்தி தெரியும், அவருடைய ஜீனியஸ் பத்தி நிறைய ஆளுமைகள் பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஆனா அவருடைய பின்புலம்ன்றது இவ்வளவு தூரம் யாருமே படிச்சிருக்க மாட்டோம், பள்ளியிலையும் படிக்கல. அதனால இன்னைக்கு அந்த முயற்சி நீங்க எடுத்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு மட்டும் ஒரு சரியான வழிகாட்டி இருந்திருந்தாருன்னா would have touched much bigger heights அப்படின்னு தான் உண்மை. ஏன்னா தாயார் பாசத்தை கொடுத்துருக்காங்க, நிறைய பாசம் கொடுத்துருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க, பாசத்தை கொடுத்து படிக்க வச்சிருக்கிறாங்க. தந்தைக்கு அந்த ரோல் இருக்க மாதிரி தெரியல. பிகாஸ் தாய் has taken the lead and அந்த தாய் பாசத்தை நிறைய கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு. ஆமா, அந்த பிள்ளை அவருடைய நேச்சுரல் இன்பார்ன் ஜீனியஸ்னஸ் தான் அவர் மேல கொண்டு போயிருக்கு. எந்த ஒரு ஃபார்மல் யாரும் வழிகாட்டியோ ஒரு தூண்டுதலோ யாருமே இல்லை, அம்மாவோட சேர்த்து. அந்த அம்மாவுக்கும் பாடத்துல கணிதத்தை சொல்லி கொடுக்குறவங்க அம்மாவுக்கும் எந்த விதமான ஒரு இதுவும் இருந்திருக்காது. வயிற்றுக்கு சோறிட்டு இருப்பாங்க, பள்ளியில படிக்கிறதுக்கோ கல்லூரியில படிக்கிறதுக்கோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா பணம் கொடுத்துருப்பாங்க. அதை இவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டி இருந்தா நம்ம பெரிய உலகமாக மேதையா நம்ம உலகம் கொண்டாடி இருக்கோம் அவரை. நம்ம ஐ திங்க் we missed that அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் with all this situation he has struggled and shortcomings and he has reached a place where you are talking for 2 days about him. That itself speaks volume about his geniusness. Definitely ரொம்ப அழகா கொண்டாந்து சேர்த்திருக்கீங்க. நிச்சயமா நான் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணேன்னா கணித மேதை ராமானுஜத்தை பத்தி பெரிய கணித மேதை தெரிஞ்சிருக்குமே தவிர அவர் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி மேல வந்திருக்கிறாருன்றது தெரியாமல போயிருக்கும் பலருக்கு. அதை நீங்க ஒரு பரீட்சை அதை ஒரு இங்க பேசி அதை ஒரு பதிவு பண்ணிருக்கீங்க, பின்னாடி ஒரு சமுதாயத்துக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பள்ளிக்கூடத்துல எல்லாருக்கும் இதெல்லாம் பார்க்கணும், குழந்தைகள் பார்க்கணும், பெரியவங்க எல்லாம் பார்க்கணும். நிச்சயமா எப்படி அந்த குழந்தைகளை மேல கொண்டு வரணும். ஓரளவுக்கு இப்ப மாறி இருக்கு, இருந்தாலும் இன்னும் நிறைய அந்த விழிப்புணர்ச்சி வரணுன்றதுதான் உங்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் எல்லாருடைய கருத்தும் அதான் இருக்கு.
ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய இருக்கு. இது இது இத பத்தி நிறைய கருத்துக்கள் இருக்கு. நம்ம கொஞ்சம் அப்படியே உளவியல்ல கலந்து சொல்லலாமே அப்படின்ற ஒரு இதுதான் இந்த பார்வையை கொஞ்சம் கொஞ்சம் வேற மாதிரி சிந்திக்க வைக்கலாமேன்றது. தாய் பாசம்ன்றது ஒரு சரியான தாய் பாசம். அந்த காலத்துல இருந்த தாய் லெவல்ல இவங்க எந்த விதத்திலயும் மாறல. உண்மை. கல்யாணம் கட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவன் ஒரு அக்கறையில தான் பையன் வரணும், நல்லா வரணும்ன்றதுதான். அது இயற்கை தான். அது வந்து ஒரு இல்ல. பட் பல நேரங்கள்ல பல விஷயங்கள் மாறுது. வாங்க வசந்தி மேடம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். நல்லா ரொம்ப ரேர் இதெல்லாம் எடுத்து சொன்னீங்க. அதாவது நாங்க சும்மா இந்த மூவி பார்த்திருக்கோம், அவரோட அரிய சாதனைகள் பத்திலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இவ்வளவு டீட்டெயிலா நீங்க வந்து இளம் பருவத்தை வந்து நீங்க ரொம்ப அழகா கொண்டு வந்தீங்க. அந்த இளம் பருவத்துல அவர் பட்ட கஷ்டம், அவர் வந்து ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அவரோட மனவியல், ஏதாவது இது இல்லாட்டி நான் டவுன் ஆயிடுவேன். அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்டே நம்ம பார்க்குறோம். அவங்கள என்கரேஜ் பண்ணத்தான் அவங்க வர்றாங்க. தட்டி கொடுத்து தான் மேல கொண்டு வர முடியுது அவங்கள. நம்ம கொஞ்சம் ஏதாவது சொன்னா கூட அவங்க டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் அது முயற்சியே எடுக்க மாட்டாங்க. அது முயற்சி எடுக்க மாட்டாங்கன்னு விட விட்டுட்டு போயிடுவாங்க. சரி வேண்டாம், நமக்கு எதுக்கு இந்த தொல்லை, வேற ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுக்கலாம், இது என்னதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனா அவர் அந்த கணக்குல வந்து முயற்சி செய்து ரொம்பவே பிரமாதமா வந்திருக்காரு. அவருக்கு அங்கங்க, அதாவது நம்ம எப்பவுமே சொல்லுவாங்க, கனெக்ஷன்ஸ் வந்து அவருக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கு. யாராவது ஒருத்தங்க அவருக்கு வந்து கையை தூக்கி விட்டு பண்ணிட்டே இருந்திருக்காங்க. ஹார்டி கடைசியில அவர் கேம்பிரிட்ஜ் போகும்போதும் ஹார்டி வந்து தூக்கி விட்டு அவர் கூடயே அவர் கேட்கிறாரு, எப்படி இந்த ஏதாவது ஆணித்தரமா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும் போது அவர் கேட்கிறாரு, எப்படி அவன் வந்து இவ்வளவு சர்டனா இருக்கிறான் இந்த ஆன்சர்ல. கன்ஜெஸ்டர், மேத்தமெட்டிக்ஸ் வந்து கன்ஜெஸ்டர்னு ஒண்ணு உண்டு, இது அசியூம் பண்றது, டெஃபினிட் ஆன்சர்னு ஒண்ணு உண்டு. இவர் கன்ஜெஸ்டருக்கே போக மாட்டாராம், இதுதான் ஆன்சர், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிடுவாராம். அதுதான் அவர் கேட்கிறாரு, எப்படி இவனுக்கு இந்த இது வருது அப்படின்னு கேட்கிறாரு. அவரோட இந்த விஷுவலைசேஷன் வந்து நீங்க சொன்னீங்க, அந்த விஷுவலைசேஷன் அது வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சின்ன வயசுல வந்து அவரோட தேவி, அதாவது நாமகிரி, ஏதோ ஒரு நாமகிரின்னு ஒரு அம்மா, அது தேவி, நாமகிரி தெய்வம். அதாவது அது சேர்க்கல நானு ஆக்சுவலா. அது அதுவும் உளவியல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து அந்த விஷுவலைசேஷன் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. அத வந்து இது வந்து என்னால பார்க்க முடியுது, இந்த ஆன்சர் என்னால பார்க்க முடியுது, இந்த ஹோல் ஸ்டெப்பே என்னால பார்க்க முடியுது, அது விஷுவலைசேஷன் தான். பட் அவருக்கு வந்து தெரிஞ்ச அந்த இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறாரு, அது இதனால தான் எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அவரோட தன்னோட ஜீனியஸையே இன்னொரு இதுல மூலம் வருதுங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறாரு. விஷுவலைசேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம என்ன, நான் வந்து டீச்சிங்ல நிறைய வருஷம் இருக்கேன், எஜுகேஷன் ஃபீல்ட்ல. நானே ஸ்டூடெண்டா இருக்கும்போது எனக்கு வந்து விஷுவலைசேஷன் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. எப்படி அப்படின்னு நான் ஒரு சின்ன இதை மட்டும் சொல்றேன். நான் வந்து இந்தியால வந்து இங்கிலீஷ் படிச்சேன். அதனால எனக்கு வந்து தியரி மட்டும்தான், அதாவது புக்கை எடுத்து படிச்சிருவேன். ஒரு 2 நாள்ல ஷேக்ஸ்பியர் வந்து மிட்சம்மர் நைட்ஸ் ட்ரீம் படிக்கணுமா, உட்காந்து படிப்போம். ஆனா அப்ளிகேஷனா கொண்டுட்டே வரல. எங்க இங்கிலீஷை பொறுத்த மட்டும் அப்ளிகேஷனே கிடையாது. நீ படி, எஸ்ஸை எழுது, பண்ணு, அவ்வளவுதான். அப்ளிகேஷன்ங்கிறது கிடையாது. ஸோ இங்க நான் வந்து வேற சப்ஜெக்ட் நான் மாத்தும் போது, ரேடியோலாஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற இதுக்கு போகும்போது முதல் ஒரு செமஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா வந்து அதுல வந்து எல்லாம் அப்ளிகேஷன், எல்லாம் நீங்க அப்ளை பண்ணாட்டி நீங்க அங்க இருக்க முடியாது, நீங்க யூ ஹேவ் டு லீவ். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செமஸ்டர்லயும் இத்தனை எக்ஸாம்ஸ் வந்து எங்களை ஆன் த ஸ்பாட் வந்து எங்களை இவாலுவேட் பண்ணுவாங்க. பேஷண்ட் கூடயே ஆன் த ஸ்பாட்னா, நீங்க நிஜமாவே அங்க பேஷண்ட் கூட பண்ணிருக்கும் போது என் ப்ரொஃபசர் இவாலுவேட் பண்ணுவாரு. ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணி நான் இது பண்ண போறேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரொஃபசர் வந்து ஸ்டாப் அப்படின்றவாரு. ஸ்டாப் அப்படின்னா அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாப் எக்ஸாம்ல உங்களுக்கு இன்னும் 2 அட்டெம்ப்ட் தான் அவைலபிள். அதுக்குள்ள நீங்க அந்த இதை ஃபுல்லு முடிக்கணும். அதாவது அந்த செமஸ்டர்ல இன்னும் 2 டைம் கொடுக்குறாங்க அவங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ஸ்டாப் எக்ஸாம் சொன்னா எனக்கு தெரியும் இந்த ரூல்ஸ்லாம். வந்து நான் அப்படியே உடஞ்சு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் சொல்லலைன்னா அப்புறம் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாரு என்கிட்ட, எதுக்காக வந்து அதை பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எனக்கு புரிஞ்சுது. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கோவம், எப்படி வந்து இவரை நம்மள ஸ்டாப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வீட்டுல வந்து அன்னைக்கு ஃபுல்லும் ப்ரூட் பண்ணிட்டே இருந்தேன். இது எப்படி ஆச்சு, எதுக்காக எனக்கு இது கிளிக் ஆகல, எதுக்காக இந்த ஸ்டாப் வந்தது அப்படின்னு அன்னைக்கு முழுசும் தூங்கவும் இல்லை,
திருப்பி திருப்பி அதை நான் யோசிச்சு பாக்குறேன், எதுல தப்பு விட்டேன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் வந்து அடுத்த நாள் போனப்போ அடுத்த நாள் வந்து அதே எக்ஸாம் வந்துச்சு. நான் வந்து வாலண்டியர் பண்ணேன், நான் பண்ண போறேன் இதை அப்படின்ட்டு. ஸோ நான் எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாம் வச்ச உடனே எனக்கு ஆல் ஆஃப் அ சடன் எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. ஆல் ஆஃப் அ சடன், அதாவது அதுலதான் எனக்கு வந்து கம்ப்ளீட் அந்த ரேடியாலஜி புரிஞ்சுது. எப்படி அப்படின்னா, நான் வந்து அந்த அந்த ஹிப் வச்சுங்களேன், இப்ப ஹிப் சீரீஸ் பண்ணோம்னா அந்த ஹிப்பை வரைய ஆரம்பிச்சேன். ஓகே, இந்த இடத்துல இது வரும், இந்த இடத்துல இது வரும், இப்போ நான் எப்படி இதை பொசிஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற வரைய ஆரம்பிச்ச உடனே அந்த அந்த விஷுவலைசேஷன் உங்க மைண்ட்ல நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க. இப்போ நான் பிரெயினை பண்றேன்னா இந்த இடத்துல எனக்கு ஹிப்போ கேம்பஸ் வரும், இந்த இடத்துல அமெக்டலா இருக்கும். இந்த மாதிரி நான் விஷுவலைசேஷன் பண்ண ஆரம்பிச்ச உடனே எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு. அந்த விஷுவலைசேஷன் ஏன் நம்ம ஸ்கூல்ல கொண்டு வர மாட்டேங்கிறோம்னா, நம்மளோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டென்ட்டை படி, தியரிய படி இதை மாத்தினா தான் அந்த விஷுவலைசேஷன் வரும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணுது. அந்த விஷுவலைசேஷன் முதல்ல இருந்தே நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அதை கொண்டு வராம நம்ம தியரிக்குள்ளேயே முதலே போயிட்டு இருக்கோம். இது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நான் வந்து எம்ஏ இதுல படிக்கும்போது ஸ்டெல்லா மெரிஸ்லாம் படிச்சேன். ஆனா எங்களுக்கு ஹாஸ்டல் வந்து பிஜி ஹாஸ்டல் ஃபார் விமன் எங்க வந்து பீச்சுக்கு எதிர்த்தாப்புல இருக்கும், இப்பவும் இருக்குது. சேப்பாக் கிரவுண்ட்ஸ்ல இருக்கும், அப்பெல்லாம் சேப்பாக் கிரவுண்ட் சொல்லுவாங்க. அப்போ வந்து எங்க ஹாஸ்டலுக்கு முன்னால வந்து ராமானுஜம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் அது இருந்துச்சு. ஓகே, அதை தாண்டி தான் அது உள்ளே காம்பவுண்ட்குள்ளேயே அதுவும் இருக்கும், எங்க ஹாஸ்டலும் இருக்கும். அதை தாண்டி தான் நாங்க உள்ள வரணும். டெய்லி அதை தாண்டி வருவேன். ஒரு நாள் வந்து எனக்கு ஏதோ தோணுச்சு, நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இது என்ன. அது வந்து சாட்டர்டே சண்டே தான் எங்களுக்கு அவைலபிளா போக முடியும். ஆனா அது மூடிடுவாங்க, அந்த அந்த இன்ஸ்டியூட்டை மூடிடுவாங்க. நைட்லாம் அங்க வந்து ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அதை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நைட்லாம் வந்து குடுமி வச்சுக்கிட்டுலாம் வந்திருக்காங்க, ப்ரொஃபஸர்லாம் குடுமி வச்சுக்கிட்டு வருவாங்க. அப்ப என்னடா இவங்கெல்லாம் இப்படி வர்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது அது போய் பார்க்கறதுக்கு. உள்ள வந்து அத்தனை அழகா இருக்குங்க. நீங்க ஒரு இப்ப எப்படி இருக்கோ தெரியாது, இது வந்து 1976 அந்த மாதிரி டயத்துல உள்ள வந்து அவ்வளவு அழகா இருக்கு. அவங்க ராமானுஜம் பத்தி எல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு நான் லைப்ரரிக்கு போவேன் அடிக்கடி, ஏன்னா எங்களுக்கு பக்கம் அது. அப்ப அங்க வந்து ராமானுஜமோட லெட்டர்ஸ் எல்லாத்தையும் புக்கா வச்சிருக்காங்க, அது டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. நீங்க வந்து அதையும் பார்க்கலாம். ஆனா இப்போ வந்து கொஞ்சம் மாத்திருப்பாங்களா என்னன்னு தெரியாது. அப்பெல்லாம் வந்து அந்த ரெஜோ புக்கையே அவங்க வந்து லேமினேட் பண்ணாப்புல வச்சு அது ரொம்ப ஒரு கேஸ்குள்ள இருந்துச்சு அப்போ. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ராமானுஜோட கனெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து லேட்டர் வந்து நான் எம்ஆர்ஐ பண்ணும்போது எம்ஆர்ஐ பண்ணி அதான் மல்டி டிமென்ஷனல் மேத்தமேட்டிக்ஸ் எப்படி மெடிக்கல்ல வந்ததுங்கிறத நான் தெரிஞ்சுக்கும் போது அதை ஆரம்பிச்சதே ராமானுஜம் தான். இந்த மல்டி டிமென்ஷனல் மேத்தமேட்டிக்ஸ்னு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணமே ராமானுஜம் தான். ஸோ இது வந்து நிறைய பேசலாங்க, அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம். ஆனா வந்து நீங்க இப்போ சொன்ன இதை வந்து இந்த விஷுவலைசேஷன் நான் எடுத்துட்டு வரணும்னு பார்த்தேன். மற்றபடி அவரோட சாதனைகள் வந்து அவரோட நீங்க ரொம்ப அழகா ரொம்ப ஏதாவது ஒரு சிஸ்டமேட்டிக்கா ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. வாங்க நாராயணன் சார், பேசுறீங்களா சார்? என்னால ராமானுஜம்னால நடக்க முடியலன்னு வச்சுங்களேன். மிகவும் நெருக்கமான ஒரு கேரக்டர். எனக்கும் கணக்குக்கும் ரொம்ப நெருக்கம் உண்டு. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. அதாவது பார்ன் ஜீனியஸ் அப்படிங்கிறது வந்து ராமானுஜம். இன்ஃபேக்ட் என்ன சரியா சொல்ல போனா நம்ம பிளாக் ஹோலை பத்தி எல்லாம் கூட அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு வருதான்னு தெரியல எனக்கு. இன்னும் அவர் எழுதிய பல ஃபார்முலாக்கள் இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்கிறது. வந்து தீர்க்கப்படாமலே இருக்கிறது. கப்ரேக்கர் தானே சொன்னீங்க சார்? ஒரு புக் ஏதோ ஒன்று சொன்ன போது ஜிஎஸ் கர் CARR ஜிஎஸ் புக். அவர் பை ஆத்தர் வந்து ஜிஎஸ் கர் CARR. ஓ கர்னா கப்ரேக்கர் அப்படின்னு நினைச்சேன். இல்ல கப்ரேக்கர்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் மகாராஷ்டிரால இருந்து ஒருத்தர் இருக்காரு, அவர் கப்ரேக்கர் கான்ஸ்டன்ட் ஃபாரின் ஆத்தர் நினைக்கிறேன். சரி. அந்த புக் நேம் வந்து உங்களுக்கு வந்து A Synopsis of Elementary Result in Pure and Applied Mathematics. ஓகே நான் பேர் வந்து ஜார்ஜ்
ஷூபிரிட்ஜ் கர். ஓ சரி 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 சரி. SHOOBRIDGE. ஓகே ஓகே. கப்ரேக்கர்னு ஒரு மேத்தமெட்டிஷியன் இருக்கு, அவருடைய கான்ஸ்டன்ட் கணக்கை பத்தி பேசுனீங்கன்னா நானும் கோய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு செஷனே எடுக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. கணக்கை பத்தி ஒரு பாக்காய நினைக்கிறவங்களுக்கு இது இனிப்பா மாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது. அப்ப நான் அந்த பார்ட்டை நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு நான் சந்தர்ப்பம் கிடைச்சேன்னா ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கிறேன் ராமானுஜம் நம்பர் பத்தி. நான் ப்ரிப்பேரே பண்ணாம அந்த அளவுக்கு எடுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு ஆரம்பத்துல இருந்தே நான் கிட்டத்தட்ட SLC-ல இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தீங்கன்னா உங்களே பேச விட்டுருப்பேன் நான். இல்ல இப்ப எனக்கு நான் ரொம்ப படிக்கணும் சார். கோயம்புத்தூர்னா என் கையில புக்கு நிறைய இருக்குங்க. இப்ப நான் குஜராத்ல இருக்கிறதுனால நான் ஐ ஹேவ் டு சர்ச் இன் இன்டர்நெட், அது எடுக்கணும், லைப்ரரி போகணும், இங்க அதெல்லாம் இருக்கு. இல்ல அந்த நம்பரை பத்தி நாளைக்கு நான் ஒரு 10-15 நிமிஷம் நான் சொல்றேன். நான் ராமானுஜம் நம்பர் பத்தி ரொம்ப அற்புதம். இது அவன் அனைவரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நாளைக்குதான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ரொம்ப பேருக்கு தெரியாது சார், ரொம்ப பேருக்கு தெரியாது. அனதர் திங் இதுல நீங்க உளவியல்னு சொல்றதை விட இன்னொரு விஷயம் எனக்கு அதுல சொல்ல தோணுது. நாளைக்கு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். உடல் நலம் காப்பது எவ்வளவு முக்கியத்துவங்கிறது ராமானுஜத்தினுடைய இறுதி நாட்களை நம்ம கத்துக்கும் போது, பார்க்கும்போது, படிக்கும்போது தெரிய வரும். அது உடல் நலம் எந்த அளவு. இன்ஃபேக்ட் அவர் உடல் நலம் சரியா கவனிச்சிருந்தாருன்னா அனந்தல் நோபல் லாரட்டா வந்திருப்பாரு. இல்ல இன்னும் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கும். இன்னும் கிடைச்சிருக்கு. அவர் சொல்யூஷன் கொடுத்திருப்பாரு. அவருடைய ஃபார்முலாஸ்க்கு அவரே சொல்யூஷன் கொடுத்திருப்பாரு. இப்ப எல்லாம் மண்டையை போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. வயசுல இறந்துட்டாரு. ஒய்ஃப் இப்பதானே இறந்தாங்க 94 வயசுல. ஆமா ஆமா. ரொம்ப கவலைக்குரிய ஒரு வாழ்வு அவருது. எனக்கோ அட்லீஸ்ட் அவருடைய வாழ்க்கை முறைகள், அவருடைய எழுதி வச்சது எல்லாமே பாதுகாத்துட்டு இருக்கோங்கிறதே மிகப்பெரிய விஷயம். இந்த வேடிக்கை என்னன்னா, இங்க அவரை ரெக்கக்னைஸ் பண்றது சரியான முறையில ரெக்கக்னைஸ் பண்றது இங்கிலாந்து தான். அது பேசினா நிறைய விஷயங்கள் பேசலாம். சரி பரவாயில்ல. ஓகே, எனியோ இந்த டாபிக் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் நாளைக்கு இந்த டாபிக் எடுத்ததுக்கு காரணம் யாரும் ஸ்பீக்கர் இல்ல சார். அந்த மாதிரி சூழ்நிலையில எடுத்துக்க கூடாது என்ன பொறுத்த வரைக்கும். நானும் பேசி ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. நானும் அண்ணாதுரை பேசினேன். நானு 15ஆம் தேதி பேசினேன், செப்டம்பர் 15. அதுக்கப்புறம் பேசல. நான் 2 சப்ஜெக்ட் வச்சிருந்தேன் டைட்டில்ல. ஒண்ணு இதை எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். இன்னொன்னு டெக்னாலஜி பத்தி ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஏரியா வச்சிருக்கேன். சரி, முதல்ல இதை முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் டெக்னாலஜிக்கு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். அதாவது ராமானுஜம் எப்படின்னா, ஒரு நம்பரை பார்த்தாருன்னா அந்த நம்பருடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு உடனே சொல்லிடுவார். அந்த அளவுக்கு ஞானம் உள்ளவர். அது சாதாரண படிப்பறிவு கிடையாது சார். அவருக்கு பான், அவர் ஜீன்ல இருக்கிற ஒரு சமாச்சாரம். அதை பேச போனா இன்னும் அடுத்த ஒரு டாபிக். இன்னும் நன்றி சார், வாய்ப்புக்கு நன்றி. நான் அப்புறம் மீதியை நாளைக்கு கேட்டுக்கிறேன். நாளைக்கு கூடிய மட்டும் நான் தொடர்பு கொண்டு அந்த ஒரு 10-15 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. வசந்தி மேடம் ரொம்ப பிரமாதமான தகவல்லாம் கொடுத்தாங்க. நன்றி மேடம், அற்புதம். அதுல ஒன்றும் ஆச்சரியமே கிடையாது, கொடுக்கலன்னு தான் ஆச்சரியம். ஓகே, நன்றி. சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். எனக்கு எதுவும் தெரியாது சார் அவரை பத்தி. ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்க அந்த 1 மார்க் சொல்லும் போது எனக்கு சின்ன சந்தேகம், 1 மார்க் ஏன் இவ்வளவு இது மென்ஷன் பண்றாங்க, அவ்வளவுதானே கூடுச்சுன்னு. அதுக்கப்புறம் கேட்ட போது எவ்வளவு படிச்சு எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எல்லாரும் இது மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கிடைச்சிச்சு சார். படிச்சவங்கன்னா ஒரு லெவல்ல இருப்பாங்க, படிக்கிறலாம் எப்படிங்கிற ஒரு மாற்றம் இவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம் சார். படிச்சவங்க படிக்காதவங்க இல்ல, மனசுல எது நமக்கு ஆனா யாரும் வெளியில இருக்கவங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க சார். படிக்காதவங்களுக்கு ஒரு உடல்ல எல்லா இடத்துலயும் அது நடக்குது. பட் இது கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது சார். அப்படி சொல்லிக்கிறோம். உண்மையா பார்த்தோம்னா படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் மனநிலைன்றது அவனாதான் இருக்கும். கரெக்டா நல்லா இருக்கும் சார். எல்லாமே தனித்தனியா அந்த பாயிண்ட் பண்ணது. அண்ட் இன்னொன்னு, ஒரு குழந்தை பத்தி முடிவெடுக்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் எடுங்க, அந்த பாயிண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. நாளைக்கு வரேன் சார். வாங்க. தேங்க்யூ. எஸ் மேடம், நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க இதெல்லாம். இல்ல சார், நிறைய விஷயம் எனக்கும் புதுசு. ராமானுஜம் அப்படின்றது ஒரு கணித மேதை என்ற அளவுல கொண்டாடப்பட வேண்டியவர். நம்ம கொஞ்சம் கொண்டாடுறது கம்மியாத்தான் கொண்டாடுறோம். ஐன்ஸ்டீன் சொல்றோம், இவங்களை எல்லாம் சொல்றோமே ஒழிய நம்ம இவரை பத்தி எல்லா இடத்துலயும் எல்லா தளத்திலயும் சொல்றது இல்லைன்ற ஒரு ஆதங்கம் இருந்தது.
அவங்க வசந்தி மேடம் சொன்ன மாதிரி அவங்க பிஜி ஹாஸ்டல்னா அதுக்கு முன்னால இருந்த பிரசிடென்சி ஹாஸ்டல் தோ எத்திராஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் எனக்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி ஹாஸ்டல் பிஜி ஹாஸ்டல்ல இடம் கிடைக்காதனால அந்த முன்னால அந்த பிரசிடென்சி ஹாஸ்டல்ல தான் நான் இருந்தேன். ஸோ சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு எதிரில் வந்து ராமானுஜம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் நமக்கு சென்னை நமக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அந்த பில்டிங்ஸ் எல்லாம் வரும். நடக்கும்போது தினம் ராமானுஜம் பார்த்தாலும் பெரிய அளவு வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கிற கணித மேதை அவர் பண்ணது வந்து இது வரைக்கும் பண்ண முடியல மற்றவங்களாலன்றது தெரியற வரைக்கும். நீங்க சொன்னதுல ஒரு சின்ன இது 17வது நம்பர் வீட்டுல அவர் பிறந்தது ராசி இல்லைன்றது அவர் ஏதாவது குறிப்பிட்டிருக்காரா இல்ல நீங்க அதை வந்து நம்ம தான் சொன்னோம், அவர் எதுவும் குறிப்பிடல. இது நம்ம கிட்ட ஒரு ஒரு பிரம்மை இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம்ன்றது நம்ம சொன்னதுதான். 17ஆம் தேதி பிறந்தவர் சார். நான் கூட 17ஆம் தேதி தான் என்னோட துணைவியாரும் 17ஆம் தேதி. எம்ஜிஆர் பர்த்டேவும் என் ஒய்ஃப் பர்த்டேவும் ஒரே நாள். அதுதான் சொல்ல வந்தேன் நான். ஒருவேளை இப்படி ஒரு ஜனவரி 17 என்னோட மாலதி பர்த்டே ஜனவரி 17 தான். எம்ஜிஆர் பர்த்டே ஜனவரி 17 தான். அந்த எண்ணெல்லாம் இல்ல. பட் அவரை வந்து அது குழந்தையிலேயே அவருக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படின்றது அவர் கடவுளுக்கு அட்ரிபியூட் பண்ணா கூட வீட்டுல இருக்கிறவங்களே அதை வந்து சரியா புரிஞ்சுக்கல, அவரை கைட் பண்ணல. எப்படியோ நல்ல நண்பர்கள் அவருக்கு கிடைச்சதுனால இந்த அளவுக்காவது அவர் வந்து பரிமளிச்சிருக்காருன்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அவருடைய இது வந்து நமக்கு தெரிய வந்திருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நான் படம் எல்லாம் பார்க்கல, அவரை பத்தி படிச்சிருக்கேன் சில விஷயங்களை ஒழிய. நான் அவருடைய திரைப்படம் அவரோட பெயர் போட்டு வந்ததெல்லாம் பார்க்கல நானு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். படத்துல நிறைய மாத்தி இருக்காங்க. ஆக்சுவலா படம் பாக்குறத விட புக்கு படிக்கிறது தான் நல்லது எனக்கு என்ன கேட்டா. இல்ல நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அவர் வந்து அப்பவே திங்க் பண்ணிருக்காருன்னா சம் எக்ஸ்ட்ராடினரி. அது சைக்கலாஜிக்கலாவோ அந்த இஎஸ்பி பவர்ஸ் மாதிரி அப்படி இருந்துச்சா என்னன்றது நமக்கு இன்னைக்கு வரைக்கும். ஆனா நாராயணமூர்த்தி சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் அவர் ஆரோக்கியமாக இருந்து இன்னும் நல்லா வந்து கொடுத்திருக்கலாம். இந்த ஆரோக்கியத்தினால எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இட்ஸ் a lesson carrying. ஆக்சுவலா அவருக்கு நான் என்னோட கெஸ் பிரகாரம் அவரோட மனநிலையினால்தான் அவருக்கு உடல்நிலை கெட்டு போகுது. உண்மை சார். அதை 1 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கல்ல சார். நார்மலா வந்து நான் என்னோட ஹாஸ்டல்ல என்னோட ரூம்மேட்ஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க ரொம்ப படிப்பாங்க, நான் கொஞ்சம் படிச்ச மாதிரி இருக்கும். நான் மார்க் கொஞ்சம் அவங்கள விட அதிகமா வாங்கிடுவேன். அப்ப ஓப்பனா சின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சொல்லுவாங்க, நீ கொஞ்ச நேரம் தான் வந்து புக்கை படிச்ச, உனக்கு இவ்வளவு மார்க் வந்திருக்கு, நான் எவ்வளவு நேரம் படிச்சேன், என்னதான் திருத்துறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுவாங்க. அது மாதிரி அவருக்கு இயற்கைதான். அது 1 மார்க் இந்த வித்தியாசம்ன்றது இயற்கைதான். ஆனா அதையே நம்ம மனசுல சுமந்துட்டு இருக்க கூடாது. அதுதான். அது எப்படி வந்து அவர் இவ்வளவு தூரத்துக்கு இருந்தவர் இந்த சின்ன சின்ன விஷயங்களால மனசால பாதிக்கப்பட்டிருக்காரு. அந்த மனசால பாதிக்கப்பட்டதுனால உடம்பாலையும் பாதிக்கப்பட்டிருக்காரா என்னன்றது தெரியல. திருமணம் எல்லாம் இந்த மாதிரி ஏஜ்ல பண்ணி வச்சிருக்க வேண்டியது இல்ல. அவருக்கு பண்ணி வச்சிருந்தா ஒரு நல்ல மெச்சூர்ட் கேர்ல பண்ணி வச்சிருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் பண்ற தப்புகளையும் நல்லா சொன்னீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த 1 மார்க் விட்டுருங்க. இவர் அந்த முக்கோணவியல வந்து கண்டுபிடிக்கிறாரு. அது வந்து இது எழுதி பாட்ட வேணா நான் மனசுலயே பண்ணிடலாம்னு சொல்றாரு. ஆனா இவருக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி சுவிட்சர்லாந்துல ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாருன்னு அது தெரிஞ்ச உடனே மறுபடியும் டவுன் ஆகுறாரு. இது எப்போ நடந்த விஷயம்? இயற்கையா நடந்திருக்கு, எப்போ ஒருத்தர் நடந்திருக்கு, 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். பட் அதுக்கும் டவுன் ஆகுறாருன்றப்ப அப்போ ஒரு சில விஷயத்தை கூட அவருக்கு பெருசா எடுத்துக்கிறாருன்றது தெரியும். பவர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு இவ்வளவு தூரத்துக்கான பவர்ஸ் வந்து எப்படி கிடைச்சது அப்படின்றது நிஜமாவே ஒரு பெரிய விஷயம். நிறைய குழந்தைங்க எல்லாம் சில குழந்தைங்க எல்லாம் எக்கச்சக்கமா கணக்கு. போன வாரம் நியூஸ்ல கூட ஒரு பொண்ணு காமிச்சாங்க, இன்ஜினியரிங் காலேஜ்ல கிளாஸ் எடுக்கிறான்னு போட்டிருந்தாங்க. அவன் அது வந்து ஐசக் சுபர்னோ அப்படின்றது. அந்த பையன் வந்து அமெரிக்கால இருக்கான், கல்கத்தா பையன். ஆக்சுவலா எல்லா காலேஜ்லயும் போய் அவர் 9 வயசு பையன், 9-10 வயசு தான் ஆகுது. ஐசக் சுபர்னோ அப்படின்னு, சுபர்ணா ஐசக் அவன் பேரு. ஆக்சுவலா ஐசக் இருந்துதான் சேர்த்துக்கலாம். அந்த பையன் கிளாஸ் எடுக்குது, நிறைய வீடியோஸ் இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. அதெல்லாம் பான் ஜீனியஸ் மாதிரி தான். தேங்க்யூ. வாங்க சிவகணி. சார் வணக்கம் சார். சார் இன்னைக்கு சொன்னதுல வந்து கணித மேதை ராமானுஜம் அவரோட இன்பார்ன் நேச்சர்லயே அவருக்கு டேலண்ட் இருந்திருக்கு போல. அந்த மாதிரி நிறைய கிட்ஸ்க்கு வந்து இந்த ஜெனரேஷன்ல வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும் சார். அவங்க மதர் வந்து அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அவருக்கு எல்லா இடத்துலயும் சப்போர்ட்டா யாராவது ஒருத்தர் இருந்துட்டுறாரு. அப்புறம் வந்து இப்போ சுடர் விளக்குனால ஒரு திரி வேணும், தூண்டுகோல் இருந்தா மட்டும்தான் லைஃப்ல வந்து டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஸோ அவருக்கு வந்து எல்லா இடத்துலயுமே வந்து கிடைச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அவரை பத்தி நம்ம எப்போ நினைக்கிறோம்னா, அந்த டே செலிப்ரேட் பண்ணும்போது மட்டும் கிட்ஸுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்து ஏதாவது டிராயிங் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி மேக்ஸ் பத்தி ஏதாவது என்ன ட்ரிக்ஸ் இருக்கு அதெல்லாம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி நம்ம கிட்ஸுக்கு சொல்லி தரோம். நான் என் பையன் நல்லா டிராயிங் பண்ணுவான், அதனால அவனும் பண்ணியிருக்கான், ராமானுஜம் எல்லாம் வரைஞ்சிருக்கான். அப்புறம் அவரை பத்தி ஜஸ்ட் சொல்லி தருவாங்க டீச்சர்ஸ், அதை மட்டும் தெரிஞ்சுப்போம். இன்டெப்தா வந்து நீங்க கிளாஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டோம் சார். டுமாரோ வெயிட் பண்றோம், தெரிஞ்சுக்கிறோம். அவர் இவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து இவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி வந்திருக்காருங்கிறது நம்மளுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட். எக்ஸாக்ட்லி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சிவகணி, தேங்க்யூ. செல்வா பேசுறீங்களா? வணக்கம் சார். வாங்க. அருமையா இருந்தது சார், ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விஷயம் திரும்ப எனக்குமே நீங்க சொன்ன மாதிரி மூவிக்கும் இதுக்கும் நிறைய விஷயம் நீங்க எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கீங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வேர்ல்டு ஃபுல்லா இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பழைக்கிறதுக்கும் டேலண்ட்டுக்கும் தான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு. டேலண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்க மெட்டீரியல் வந்து கூகுள்ல இருக்கு. நீங்க ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில எம்பிஏ பண்றதுக்கான மெட்டீரியல் நீங்க இங்கே எடுத்து எம்பிஏ ஆயிக்கலாம். யாரும் ஒன்றும் உங்களை தடுக்க முடியாது. சர்டிபிகேட் ஒன்றும் உங்களை ஸ்டாப் பண்ண போ. சர்டிபிகேட்டை வச்சுதான் எம்பிஏன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுக்கான எல்லா மெட்டீரியலும் நெட்ல இருக்கு, யூடியூப்லயே இருக்கு. யார் உட்காந்து படிக்கிறாங்கன்றதுதான் கேள்வி. அதை படிச்சதுக்கு அப்புறம் அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்றது அடுத்த கேள்வி. இதுதான் இப்ப பிரச்சனையே தவிர படிப்புக்கு இப்ப பிரச்சனை. ஆனா அவரு இருந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு புக்கு கிடைக்கிறதே எவ்வளவு பெரிய விஷயம். ஏன்னா நான் வந்து ஃபிளாஷ் படிக்கும் போது மேக்ரோமீடியா ஃபிளாஷ்னு ஒரு இது அப்போ வந்து மேக்ரோமீடியான்னு இருந்தது. அந்த ஃபிளாஷை படிக்கிறதுக்கு என்னுடைய சிங்கப்பூர் நண்பர் வந்து அவர் அப்ப 500 ரூபாய் கொடுத்து அவர் வாங்கி வச்சிருந்த புத்தகத்தை எனக்கு இலவசமா கொடுத்தாரு. அதை வச்சுதான் நான் அனிமேஷன் கத்துக்கிட்டேன். ஆனா 500 ரூபாய் கொடுத்த புத்தகம் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது, வாங்குறதுக்கு மனசும் வராது. 500 ரூபாய் கொடுத்து எங்க புத்தகம் வாங்குறது? சம்பளமே 3000 ரூபாய் தான். ரைட். சோ இந்த மாதிரி நம்ம எல்லாம் இன்ஆக்சசிபிளா இருந்து தேடி 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 வளர்ந்தோம். அவங்களுடைய காலத்துல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் அவருக்கு. அப்ப இப்படி இருந்தும் இவ்வளோ எப்படி அவர் வந்து பிரிட்டிஷுக்கு போனாரு, படிச்சாரு, இவ்வளவு லெவல்ல ரீச் பண்ணாரு, ஜீரோட வேல்யூஸை கொண்டு வந்தாரு, எல்லாமே பண்ணாரு. அப்படின்னா அவர்கிட்ட இருக்க டேலண்ட்டும் அந்த ஃபயரும் என்ன பண்ணிருக்கு, அவங்க சுத்தி உள்ளவங்க எல்லாருக்குமே நம்மளால இல்லாத ஒண்ணு இவங்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு பார்த்த ஒரு 2-3 பேருமே கூட என்ன இப்ப எல்லாரும் சொல்றாங்க அவருக்கு வந்து எல்லாரும் அமைஞ்சிட்டாங்கன்னு. அமையெல்லாம் இல்ல. அது பார்க்கும் போதே பத்திக்குது ஒவ்வொருத்தருக்கும். நம்மளால முடியாது, இவங்கிட்ட இருக்கு, இவனுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும். அன்னைக்கு இருந்த ஒரு 4-5 பேருமே என்ன பண்ணிருக்காங்க, புஷ் பண்ணி தான் அவர் இந்த லெவல்ல அவருக்கு இன்னைக்கு இப்ப செலவு வச்சு குமுற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அவரை. கண்டிப்பா அந்த டேலண்டா அவங்க எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அவங்களாம் உதவி பண்ணாங்களான்னா உதவி பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருந்து இருக்கிறாங்க. வேற ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இவனை வந்து விட்டுறக்கூடாது, இவ்வளவு டேலண்டான ஒரு ஆளு அப்படின்றது மைண்ட்ல பதிஞ்சிருக்கு. அதனால அவருக்கு இருக்க இது நாராயணன் சொன்ன மாதிரி பார்ன் ஜீனியஸ். அவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க அம்மாவோட பொசசிவ்னஸ், அவங்களுக்கு வந்து பையன்கிட்ட நல்லா பெருசா வரணும், எல்லாம் வரணும், பட்டம் வாங்கணும், அதுலதான் அவங்க அதுவும் இப்ப இவர் இவ்வளவு பெருசா ரீச் ஆனது காரணமும் அவங்க அம்மா தான். ஏன்னா அவங்க அம்மா தான் வந்து இவருடைய இல்லற வாழ்க்கையெல்லாம் வந்து ஃபுல்லாவே இது பண்ணி கொண்டு போய் அவரை வந்து நீ ரீச் ஆகு இன்னும் பெருசாவுன்ட்டு அவருடைய பர்சனல் லைஃப் வந்து ஒன்னெல்லாம் பண்ணாங்க. ரெண்டாவது பொசசிவ்னஸ், ஹை பொசசிவ்னஸ். இதுக்கு அவங்க அம்மா இன்டைரக்டாவும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லைன்னா இவர் இந்த அளவுக்கு இல்லைன்னா ஒரு பிரிட்டிஷ்ல போன 2 நாளே வந்துருப்பாரு மூட்டையை கட்டிக்கிட்டு. பொண்டாட்டியை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும்னு வந்துட்டு இருப்பாரு. இவங்கதான் நீ ஒண்ணு லெட்டர் போட்டா கூட தூக்கி கிழிச்சு போட்டுருவாங்க. அவங்க ஒய்ஃப் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் கோல்மாலும் பண்ணிதான் அவர் இதை அச்சீவ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் சும்மா இல்ல. சோ அவங்க அம்மா வந்து வில்லி ரோலும் பிளே பண்ணிருக்காங்க, ஹீரோயின் ரோலும் பிளே பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல. அப்புறம் இவரு சொன்னாரு, நம்ம ரவி சாரா அவர் பேரு மறந்து போயிடுச்சு. இந்த இது ஆலன் டியூரிங்க பத்தி சொன்னாரு. இந்த வேர்ல்டு வார் 1ல வந்துட்டு இந்த இதுல ஜெர்மனோட எனிக்மா மிஷின் வந்து டீகோடிங் பண்ணது வந்து ஆலன் டியூரிங் ஒருத்தர் வந்து பிரிட்டிஷ்காரர். அவரு இந்த கணக்கு சிவகுமார் சார் சொன்னார். சிவகுமார் சார். ஆலன் டியூரிங் ஒருத்தர் வந்து அவர் தான் சார் வந்து அதை இது பண்ணாரு. அதாவது இமிடேஷன் கேம்னு ஒரு படம் கூட அது இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. அவர் தான் வந்து அதை டீகோட் பண்ணாரு, அந்த எனிக்மா மிஷினை, இது ஜெர்மனோட மிஷினை.
இந்த கணக்கு வந்துட்டு எவ்வளோ பேரோட வாழ்க்கையை எவ்வளவு பேர் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துது. அந்த எனிக்மா மிஷின்ட்டு ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சி அதை வந்து என்கிரிப்டை வந்துட்டு டீகோடே பண்ண முடியாத அளவுக்கு அவன் பண்ணி வச்சிருந்தான். அதுக்கும் கணக்கு உபயோகப்பட்டது. அதே கணக்கை டீகோட் பண்றதுக்கு ஆலன் டியூரிங் வந்துட்டு எஃபர்ட்டை போட்டு அது வந்து எவ்வளவு பேரை காப்பாத்துறதுக்கும் உபயோகப்படுது. இந்த கணக்கோட பவர் பாத்தீங்கன்னா அவ்வளோ எனாமஸ். இது வந்து கண்டிப்பா இதுக்கான ஒரு ஒரு மூலதனமான ஆள். இப்ப இவங்க எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றதை வந்துட்டு இவரெல்லாம் இருந்தாருன்னா ஒண்ணுமே எல்லாம் ஊத்தி தள்ளி இருப்பாரு. அவ்வளோ டேலண்டான ஆள் இவரு. அவ்வளோ டேலண்டான ஆள் நம்மளுடைய நாட்டுல, நம்மளுடைய தமிழ்நாட்டுல பிறந்து வந்திருக்காருன்றது நமக்குலாம் ரொம்ப பெருமையான விஷயம். ரொம்ப சந்தோஷம் சார். நாளைக்கு நான் முடிஞ்சா ஜாயின் பண்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ செல்வா. தேங்க்யூ வெரி மச். எனது சார் பேசுறீங்களா? வாங்க. இன்னொரு மீட்டிங் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அந்த மீட்டிங்ல செல்வராஜ் சார் எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்துட்டு உடனே ஓடி வந்துட்டாரு. ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட் வந்துச்சு. ரொம்ப என்னன்னு எதையோ கிளிக் பண்ணிட்டேன். நான் ஏதோ போச்சு, யாருக்கு என்ன போச்சுன்னே எனக்கு தெரியல. எனக்கு யாருதான் ஜாயின் பண்ணிட்டோமோன்னு நினைச்சிட்டு நான் தெரியாம வெளில வந்துட்டேன் சார். ஓபன் பண்ணி பார்க்கும்போது கிளிக் ஆயிருக்குது. செல்வா அவர்தான் பிரசன்ட் பண்றாரு. அந்த பிரசன்ட் பண்றதுலயே நீங்க வந்து போனது என்னங்கன்றது எவ்வளவு உன்னிப்பா கவனிச்சிருக்காரு பாருங்க. இல்ல இவர் இல்ல சார், வேற யாரையும் நான் பார்த்தேன் சார். யார்தான் பிரசன்ட் பண்றாரு மீட்டிங்? ஓகே. அதாவது 3 வருஷத்துக்கு வரைக்கும் பேசலைங்கிறது, அந்த பையன் பேசலைங்கிறது, அந்த பதிவு பண்ணதெல்லாம் ரொம்ப அருமை. ஏன்னா இன்றைக்கு பிள்ளைங்க பேசல அப்படின்னா ரொம்ப கவலைப்படுறாங்க. அது சரியா நடக்காட்டி கவலைப்படுறாங்க. ஆனா அது பின்னாடி எவ்வளவு பெரிய ஆளா வருது. 3 வருஷம் அப்ப அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சோ என்னமோ தெரியல. 3 வருஷம் இந்த உலகத்தை அது அப்படியே அப்சர்வ் பண்ணி உள்ள வாங்கிச்சா என்னன்னு தெரியல. அது தவிர இந்த எழுத்து, அந்த எழுதிக்கிட்டே படிக்கிறது சொல்றீங்களா, நான் கூட அதெல்லாம் செய்யறேன். இந்த எழுதிக்கிட்டே படிக்கிறது இந்த பிள்ளைகளுக்கு அந்த காலத்துல அரி சித்த நமஸ்து எழுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ஸ்கூலுக்கு போறதே தரையில மணல்ல எழுதித்தான் பிள்ளைகளை படிக்க வச்சிருக்காங்க. அது ஒரு மெத்தடு. அதுல நிறைய கொண்டாந்து விட்டீங்க. அதாவது விஷுவலைசேஷன், காதுல கேட்கறது, திருப்பி சொல்றது, அந்த காலத்து முறையே திருப்பி இந்த வாய்ப்பாடு இதெல்லாம் எப்படி வந்துச்சு, திருப்பி முறை அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த கோரஸா சொல்ற போது அது மனசுல வருது. இன்னொன்று, இந்த இயற்கை 3-4 பிள்ளை பிறகு 3 பிள்ளை வருது, பின்னாடி 3 பிள்ளை இறந்து போகுது, இவர் மாத்திரம் தங்குறாரு. அப்ப இந்த இயற்கை அத வியக்கத்தான் முடியுது. நம்மளால வேற ஒண்ணும் முடியல. இந்த ஒரு பெரியம்மை மற்ற பிள்ளைகள்லாம் இறக்குற போது இந்த பிள்ளைய மாத்திரம் விட்டு வைக்குதே அந்த இயற்கை. ஏன் அவன் பின்னாடி ஏதோ பண்ண போறான் அப்படின்னு கூட அது ஒரு இதுவா இருக்கலாம். அந்த காலங்கள்ல எவ்வளவு சிரமப்பட்டு எதோ பிழைத்தும்னு ஒரு பாட்டு இருக்கு திருவாசகத்துல. எதெல்லாம் பிழைத்து, 1 மாதத்துல எதுல இருந்து பிழைத்தாரு, 2 மாதத்துல எதுல இருந்து பிழைத்தாரு, 3 மாதத்துல எதுல இருந்து பிழைச்சிச்சு அந்த கரு, இப்படியே வருது. ஒவ்வொரு தவணையும் எதெல்லாம் பிழைத்தாரு, மையல்ல பிழைத்தாரு அப்படின்னு நிறைய வருது. அது ஒவ்வொரு இதுவும் அதுல ஒரு பர்பஸ் இருக்கு. இன்றைக்கு ஒருத்தர் சொன்னாரு, அந்த கொரோனாவில ஏன்னா நானு என்னுடைய சகலையும் ஒரே பெட்ல தான் படுத்திருந்தோம், ஆனா அவர் இறந்துட்டாரு. என்ன இயற்கை விட்டு வச்சிருக்குன்னா அப்ப ஏதோ எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம மனசுல வாங்கணும்னு சொன்னாரு. நாங்க நிறைய திருவாசக ராமானுஜரை பத்தி சின்னதா ஏதோ படிச்சிருக்கோம். ஆனா முழுமையா ஒரு அழகா தொகுத்து எனக்கு சொன்னது ரொம்ப சிறப்பு. நாடகம் பார்க்கலாம். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. நன்றிகள் சார். நன்றிகள். வாங்க ரிஃபை பேசுறீங்களா? எல்லோருக்கும் வணக்கம். வளமை போல ஒரு 10-20 நிமிஷம் கேட்டேன். அதுல மிகப்பெரிய ராமானுஜம் வறுமையினுடைய இந்த கோர பிடியில எப்படிலாம் தவண்டிருக்காங்க மட்டும் காதுல உள்வாங்கினேன். அதாவது நான் தெரிஞ்ச வரைக்கும் அவர் என்னன்னா நோட்டு வாங்கி முதல்ல ப்ளூ கலர்ல எழுதுவாராம். எழுதிட்டு அதை திருப்பி பழையபடிக்கு ரெட் கலர்ல எழுதுவாராம் ஒரே பக்கத்துல. அந்த அளவுக்கு நோட்டு வாங்க முடியாத சூழ்நிலை இருந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரெண்டாவது, நீங்க அதே மாதிரி நாளைக்கு சொல்ல போறது இந்த
பெர்னவியன் நம்பர் தான் பத்தி சொல்லுவாங்களா? நம்ம பெர்னவியன் தானே அது நம்பர்ஸ், அதை பத்தி தான் சொல்ல போறீங்களான்னு தெரியல. அது வந்து நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படல. இப்படி கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஆண்ட்ராய்டு போனு, அப்புறம் இந்த ஏடிஎம், இப்ப இருக்கிற ஏடிஎம்லாம் வந்து அவருடைய கண்டுபிடிப்பான ஃபார்முலா தான் அடித்தளமா இருந்திருக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு நல்ல தலைப்பு நீங்க எடுத்தது. வந்து நம்ம அவருடைய சும்மா ராமானுஜம் கணித மேதன் தான் நம்ம மேலோட்டம் கேட்டிருக்கோம், அதில் படிச்சிருக்கிறோம். ஆனா உள்வாங்கின செய்திகள்லாம் பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு 20 நிமிஷம் செய்தியிலேயே எனக்கு வந்து ரொம்ப, அதாவது எல்லாரும் குடும்பங்கள்லயும் எல்லாரும் நம்ம ஓரளவு கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருப்போம். இப்ப எங்க லெவல்லாம் கூட அப்படிதான் இருந்தது. நோட்டு புக்கு வாங்க முடியாத சூழ்நிலை. நாங்க 6 பேரு, அதுக்கப்புறம் எங்க அம்மா 2 பேரும் எடுத்து வளர்த்தாங்க. 8 பேருக்கும் அப்பப்போ நோட்டு வாங்குறத வைக்கிறதெல்லாம். அப்போ ஒரு கட்டத்துல எங்க அப்பா என்ன செய்வாங்கன்னா, அந்த பெரிய கேலண்டர் தொங்கும் இல்ல, அந்த கேலண்டரை எடுத்துட்டு வந்து அது பின்பக்கம் கணக்கு போட்டு பார்க்க சொல்லுவாங்க. எதை எழுதாலும் அதுல எழுதி பாருங்கப்பா, நோட்ல எழுதாங்கன்னு. அது மாதிரிலாம் நினைக்கும் போது பெரிய வருத்தமா இருக்கு. அருமையான ஒரு ஆளுமை. நாளைக்கும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியால வந்து நேரு ரொம்ப அருமையா இவரை பத்தி குறிப்பிட்டதாகலாம் தகவல் இருக்குது. ரொம்ப நன்றி சார், நல்லா இருந்துச்சு. நாளைக்கும் தொடருவோம். பேசுறேன் சார். எல்லாரும் அனைவருக்கும் வணக்கம். உண்மையில எனக்கு ஆச்சரியத்து மேல ஆச்சரியம் தான் வருது. சில விஷயங்களை வந்து கேட்கிறப்ப தோண்ட புதையல் வருது அப்படின்னு சொல்லுவாங்களா, அதே போல ராமானுஜரை பத்தி கேட்க புதையலாவே வந்துகிட்டு இருக்க தவிர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை வந்து ஆட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி வசந்தி மேடம் சொன்னாங்களா, அவங்க இருக்கிற ஒரு மெடிக்கல் லைன்ல கூட அவரோட மேத்தமெட்டிக்ஸ் தான் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் கேட்கறதுக்கே எனக்கு உண்மையில அவர் எப்போ வாழ்ந்தாரு, ஆனா இப்ப இருக்கிற இதுக்கு அதை யூட்டிலைசேஷன் பண்ண முடியுது அப்படின்னா உண்மையில அது ஒரு பெரிய விஷயம் தான். அது கணித மேதையை பத்தி சொல்றப்ப அவர் ஏதோ 10th ஃபெயிலுன்னு சொன்னாங்க. அது உண்மையா? அது ஒரு, ஏன்னா ஒன் வேர்டுல ஆன்சர் எழுதினாரு அப்படின்னு சொல்லி, அது அந்த ஒரு விஷயம் எனக்கு கிளியர் ஆகணும். 2வது, அவருக்கு எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் எதுவும் இருக்கா, இதனாலதான் அவர் இது பண்ணாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரியணும். ரெண்டுக்கு யாராச்சும் தெரிஞ்சா நாளைக்கு கூட எனக்கு பதில் சொல்லலாம். எனக்கு நான் சொல்ல வேண்டிய கருத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். இப்ப இருக்கிற கல்வி முறையில நான் அதை கல்வி முறையை குத்தம் சொல்லல, நம்மளோட புரிதல் அப்படி இருக்கு. வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்தாராம் 2 ஆடு + 2 ஆடு 4 ஆடுன்னு. எக்ஸாம்ல கேட்டாங்களா 2 ஆடு + 2 மாடு + 2 மாடு அப்படின்னு. அவன் எழுதாம வந்துட்டானா. ஏன்டா அப்படின்னாங்களா, நீங்க ஆட்டு கணக்கு தானே சொல்லி கொடுத்தீங்க, மாட்டு கணக்கு சொல்லி கொடுக்கல அப்படின்னு. அதே மாதிரிதான் இப்ப இருக்க கணக்கா இருக்கட்டும், வாழ்வியல் முறையா இருக்கட்டும், பிள்ளைங்களோட படிப்பா இருக்கட்டும், எல்லாம் அப்படி இருக்கு. எல்லாரும் நான் அப்படி சொல்ல விரும்பல. பான்ஜினியஸும் நிறைய இருக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அதெல்லாம் குத்த சொல்ல விரும்பல. இப்ப ஒரு ஃபார்முலா இருக்குன்னா அந்த ஃபார்முலா வந்து வாழ்க்கையில எங்க யூட்டிலைஸ் பண்ண, அந்த ஃபார்முலாவுக்கு மார்க் வாங்குறது தான் எல்லாருமே படிக்கிறானே தவிர, அதை எப்படி யூட்டிலைசேஷன் பண்றதுங்கிறத யாருமே அந்த வாழ்க்கைக்கு எப்படி யூட்டிலைசேஷன் பண்ணணும் அப்படிங்கறத யாருமே கத்துக்காததுதான் ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த இந்த இது 2க்கும் எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அவருக்கு இருந்திருக்குமா, அது ஒரு இது. அவர் 10th ஃபெயிலா, இந்த 2க்கும் ஆன்சர் சொல்லுங்க. அடுத்து அவர் யார்கிட்ட, முத்தையா ராமநாதன் சார் சொன்ன மாதிரி அவர் யார்கிட்டயும் ஒருத்தர் வேலை பார்த்தாரு. அவர் வந்து டெய்லி கம்பல் பண்ணுவாரு, நீ இத்தனை நாளுக்குள்ள இத்தனை தியரம்ஸை நீ கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாரு. அதனால அவர் ரொம்ப ஸ்பீடா யோசிக்கிறதும் ரொம்ப ஸ்பீட் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஒரு நாள். இது உண்மையா? அதுவும் கொஞ்சம் அதை பத்தி எதுவும் புக்ல எழுதியிருக்காங்கிறது சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல, இஎஸ்பி பத்தி எல்லாம் அதெல்லாம் புக்ல எல்லாம் எதுவும் கிடையாது. இஎஸ்பி எல்லாம் இருந்தது. நீங்க உங்களோட நாலேஜ்ல இருக்கிறத சொல்லுங்க. இல்ல, புக்ல எதுவும் கிடையாது. ஜென்ரலா வந்து இஎஸ்பின்றது வந்து நம்ம இன்னைக்கு மேத்தமேட்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஜீனியஸ் வந்திருக்காங்க. நமக்கு சகுந்தலா தேவி கூட மேத்தமேட்டிக்ஸ் ஜீனியஸ் தெரியும்ல, அவங்க படம் வந்ததுல தெரியல அவங்கள. அந்த மாதிரி பல குழந்தைகள் இருந்திருக்காங்க. அதாவது சின்ன வயசுலயே பல கணக்குகள் போட்டவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. நீங்க இப்ப போன வாரம் டிவில கூட ஒரு குழந்தை, ஏதோ நம்ம தமிழ்நாட்டுலதான், எல்லாத்தையும் சொல்லுச்சு. 7 வயசு பொண்ணு, 7 வயசு நினைக்கிறேன். பட் என்னெல்லாம் நீங்க கொஸ்டின் கேக்குறீங்களோ ஸ்கொயர் ரூட் எல்லாம் சொல்லுது. அது புரியுதுங்களா? ஏதோ ஒரு டேட் சொல்லி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி டேட் சொல்லி என்ன கிழமைன்னு கேட்டா சொல்லுது. இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் எல்லாம் பல குழந்தைங்களுக்கு வந்து பலருக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் புரியுது. அந்த மாதிரி அவருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ன்றது என்னோட இது. பட் ஸ்பெசிபிக்கா புக்ல எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் எழுதுன மாதிரி தெரியல எனக்கு. 2வது சார், இப்ப நம்மளோட செஸ் இருக்குல்ல, செஸ் வந்து ஒரு ஸ்டெப்பை வந்து 10 ஸ்டெப்புக்கு என்ன நடக்க போதோ அது வந்து பின்னாடி அட்வான்ஸா திங்க் பண்றதுதான். அதனாலதான் வந்து இந்தியர்களை வந்து கணக்குல ரொம்ப மேல் நோக்கி போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அது உண்மையா? ஒரு செஸ்ல ஒரு மூவ் பண்றான்னா அடுத்த ஒரு 8-10 மூவுக்கு
இப்பயே கால்குலேஷன் பண்ணாதான் முடியும். அதே மாதிரிதான் ஒரு செஸ்ன்றது மேட்ச்ல நீங்க எல்லா மூவும் விசுவலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். செஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூவும் ஒவ்வொரு காயினுக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்குது. அந்த அந்த எல்லா மூவும் உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ கம்ப்ளீட்டா விசுவலைஸ் பண்ணாதான் உங்களுக்கு செஸ்ல வந்து மாஸ்டர் ஆக முடியும். அது அது அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை. அப்ப அந்த கால்குலேஷன் நமக்கு தேவைப்படுது இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார், ரொம்ப நன்றி. அந்த 10th ஃபெயில்னு சொன்னாங்களா, அது உண்மையா சார்? ஃபெயில் எல்லாம் கிடையாது. அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. இதுக்கு வந்திருக்காரு. இல்ல மேத்ஸ்ல வந்து அவரை வந்து இது போட்டு விட்டாங்களா? அதாவது டைரக்ட் ஆன்சர், எந்த क्वेश्चन கேட்டாலும் டைரக்ட் ஆன்சர் எழுதிட்டாரு. வழிமுறைகள் அந்த மெத்தட் எதுவும் இல்ல இல்ல. அவருக்கு மேத்ஸ் தவிர வேற சப்ஜெக்ட் ஏறாது. ரைட் ரைட். மேத்ஸ் தவிர வேற சப்ஜெக்ட் எதுலயுமே ஏறாது. அதனால என்ன பண்றாங்க, கல்லூரியில இருந்தே அவரை வந்து அமைச்சிடுறாங்க. ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் கட்ட முடியல, கொடுக்க மாட்டாங்க, வந்துடுறாரு. இவருக்கு கல்லூரியில எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்குது. ஓகே சார், நன்றி நன்றி சார். நாளைக்கு ரொம்ப ஆவலா இருக்கிறேன், நிறைய விஷயங்களை அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்ப இனிமேதான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, படம் பாக்குறதோட புக்கு படிக்கிறதா 1000 மடங்கு சிறந்தது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன். சினிமால கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி பல விஷயங்களை கொஞ்சம் மாத்தி எடுத்திருக்காங்க. சினிமால எப்பயுமே வந்து கொஞ்சம் இதுல நெகட்டிவ்ஸ் எல்லாம் காமிக்கிறது யோசிப்பாங்க. அவங்க சினிமாக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க, அந்த மாதிரிதான் எடுப்பாங்க. அது இருக்கதான் செய்யும். அது பார்த்தா சினிமாவை பார்த்து ஒரு நல்ல மனுஷனை வந்து அவருக்கு எவ்வளவு அளவுக்கு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண முடியும்ன்றத பார்ப்பாங்க, கமர்ஷியலாவும் யோசிப்பாங்கல்ல. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஆனா உண்மையில நம்ம வசந்தி மேடம் சொன்ன மாதிரி ஐன்ஸ்டீன் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு இவரை பண்ணவே இல்லை. ஏன்னா தெரியல, நம்மளோட மதிப்பு நம்மளுக்கு யாருக்கும் தெரியறது இல்லைங்கிறதுதான் உண்மையும் கூட. அப்படியெல்லாம் ஆக்சுவலா நம்ம வந்து அதுதான் எப்பயுமே வந்து பல ஜீனியஸ்க்கு இந்த இது இருக்குது. அதாவது நம்ம தான் படிக்கல, இந்தியால தான் படிக்கல. பல இடங்கள்ல இவரோட சிறப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். நான் ஒண்ணே ஒண்ணு சொல்ல வாங்க மேடம், ஆட் பண்ணுங்க. அதாவது நம்ம இந்தியால வந்து நிறைய மேத்தமெட்டிஷியன்ஸ் இருந்திருக்காங்க. முதல் மேத்தமெட்டிஷியன், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் மேத்தமெட்டிஷியன் வந்து 12th செஞ்சுரியில இருந்த பாஸ்கரா. அந்த பாஸ்கரா பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாஸ்கரா வந்து அவர் தான் டெசிமல் மேத்தமேட்டிக்ஸை கொண்டு வந்தவர். அத வந்து அவரை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கல. ஓகே, அவரோட ஒரு புக்கும் எழுதுறாரு. அதான் ஃபர்ஸ்ட் மேத்தமேட்டிக்ஸை பத்தி எழுதுற புக் அவரு. அது முழுசுமே வந்து பொய்டிக் ஃபார்ம்ல தான் எழுதுறாரு. அந்த புக்கு பேர் வந்து லீலாவதி. தன்னோட பொண்ணு பேரை வைக்கிறாரு. அந்த பொண்ணு பேரை வச்சுதான் லீலாவதிங்கிற பேர்ல இது எப்படி எனக்கே தெரியும் அப்படின்னா, என் பேத்தி பேரு லீலாவதி. அப்ப நான் வந்து என் பையன்கிட்ட கேட்டேன், என் பையனுக்கு வேற மாதிரி திங்க் பண்ற பையன். அவன் வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால அவன் வந்து சொன்னா, ஏன் லீலாவதின்னு பேர் வச்சிருக்க, கொஞ்சம் பழைய பேரா இருக்கே, ஏன்னா புதுசா எல்லாரும் புது புது பேர்லாம் வைக்கிறாங்களே, நீ லீலாவதின்னு வச்சிருக்கீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவன் சொன்னான், அம்மா நீங்க வந்து கேட்டிருக்கியா, பாஸ்கரான்னு கேட்டிருக்கியா, இது இந்த ஊர்ல வளர்ந்த பையன் அவன். ஓகே, அப்புறம் வந்து இல்லையேப்பா அப்படின்னு கேட்டேன். இல்ல 12th செஞ்சுரி மேத்தமெட்டிஷியன், அவர் வந்து லீலாவதின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. நான் அந்த புத்தகத்தை பார்த்தேன். அது இங்கிலீஷ் டிரான்ஸ்வர்ஸ் இருக்குதுல, அதுல வந்து கம்ப்ளீட்டா டெசிமல் மேத்தமெட்டிக்ஸ் பத்தி அவர் சொல்றாரு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு போய் சேர்க்கறதே கிடையாது. இதை நம்ம சேர்த்தோம்னா, நம்ம அது எல்லாம் போய் சேர்த்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு வளரும். நமக்கு வந்து அறிவு தானே வேணும். யார் என்ன பண்ணா என்ன, நீ அறிவை வளர்த்துக்க. அதை கொடுக்கறதுக்கு தயங்குறாங்க. ஏன் தயங்குறாங்கன்னு தெரியல, தெரியுமோ தெரியாதோ கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இத வந்து கட்டாயமா எல்லாருக்கும் சொல்லணும். டெசிமல் யார் கொண்டு வந்தாங்க, இந்த இவர் வந்து இன்ஃபினிட் வந்து யாருக்கு, இவர் வந்து சொல்றது இன்ஃபினிட் தான், நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட் அந்த கான்செப்டை கொண்டு வந்தது ராமானுஜம் தான். ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அது சொல்லணும் எல்லாருக்கும். அப்ப எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் முன்னேறலன்னு சொன்னா நம்ம கிட்ட எல்லாம் இருந்திருக்கு, அதை வந்து கொண்டு வர மாட்டேங்கிறோம். ஒரு கூடுதல் தகவலை நானும் பதிவு பண்ண விரும்புறேன். நம்ம அல்ஜிப்ராவை வந்து இப்ப இருக்க 1 2 3 வந்து எல்லாம் அரபிக் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதுறது தவிர்த்து இங்கிலீஷ்ல இருந்து அவன் கிரேக்ல எழுதிக்கிட்டு இருந்தாங்க. கிரேக்கத்துல இதை வந்து 1 2 3 இந்த மேடல் இருக்கு இதுன்னு நம்ம இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வந்து அரபியோட மெத்தடுன்னு. ஆனா அரபிக்காரன் கிளியரா சொல்றாங்க, இந்த அல்ஜிப்ராவை கண்டுபிடிச்சது இந்தியாக்காரங்க. இந்தியால இருந்து அரபி ஒருத்தர் போய் அங்க அல்ஜிப்ரா கத்துக்கிட்டு திரும்பி இங்க வந்தாரு அப்படின்னு. ஆனா இன்னமும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்துல அரபிக்குன்னு தான் இருக்கு. ஏன் பைத்தியகாரத்தனமா இருக்கிறானுன்னு தெரியல. நம்மள்ட்ட இருக்க புகழை பரப்பாம எவனோ ஒருத்தர் சொல்லி வச்ச கருத்துக்களை இன்னமும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்கிறத நினைக்கிறப்பதான் வருத்தமா இருக்கு. ஆனா ஒவ்வொரு அரபியும் சொல்லுவான் அல்ஜிப்ரா இட்ஸ் கே ஃப்ரம் இந்தியா அப்படிங்குவான். ஆனா அதை இந்தியாவுக்கு உலக நாடுகளுக்கு பரப்புனது வேணா அவரா இருக்கலாம், அந்த அரபியா இருக்கலாம்.
ஆனா அதை கண்டுபிடிச்சது இந்தியனுங்கிறத நம்ம ஆளுங்க ஒத்துக்க மாட்டாங்களா? அதை நினைச்சாதான் வேதனையா இருக்கு. நம்மள எல்லாருமே தாழ்த்திக்கிறது தான் பெரிய. இன்றைய நிலைமையில நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல 2 பசங்கள 3 பசங்கள தண்ணியில மோட்டார் பைக் ஓட வச்சிருக்காங்க. தண்ணியில மோட்டார் பைக் ஓட வச்சிருக்காங்க. பெட்ரோல் போடுறதை விட தண்ணியில மோட்டார் பைக் ஓட வச்சிருக்காங்க. ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. என்ன இந்த நம்ம கண்ட்ரில என்ன ரெகக்னிஷன் கிடைக்குது உங்களுக்கு? ஆமா, அதுதான் பாவம். என்ன ரெகக்னிஷன் கிடைக்குது? அந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் பண்றதுன்றது கூட எடுத்துக்கிறதுக்கு பயம். ஏன்னா இவங்களோட மார்க்கெட் போயிடும், இவங்களோட பிசினஸ் போயிடும், டோட்டல் பாலிடிக்ஸ் போயிடும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசிக்கலா அவங்களோட கமிஷன் போயிடும். நிறைய ஜீனியஸ் இருக்காங்க, மூளை நல்லா வேலை செய்யுது. பட் எல்லா ஜீனியஸும் வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் நம்ம கண்ட்ரில கிடையாது. அதனாலதான் எல்லாருமே வெளியில போனா நமக்கு அது கிடைக்கும் அப்படின்னு வெளில போறோம். இந்தியா விட்டு போறதுக்கு காரணம் அதுதான். ஒரு சின்ன கூடுதலா ஒரு தகவல், இளநீர்ல ஒரு செடி ஏதோ ஒரு மொட்டு இருக்குன்னா, ரோஜாப்பூவோட முக்கு இருக்குன்னா கொஞ்சம் ஊற போட்டுட்டு அதை ஒரு மண்ணுல போட்டா ஆட்டோமேட்டிக்கா வேறு விட்டுருமா. அது இளநீர்ல இருக்கிற மெக்னீஷியமே ஏதோ அதை தமிழ்நாட்டுல ஒருத்தன் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சான். ஆனா அவனுக்கு அந்த பேர் இல்ல. எவனோ வெளியில இருந்து அந்த டெக்னாலஜி வந்துச்சு, அந்த டெக்னாலஜி எல்லாரும் தலையை தூக்கிட்டு ஆடுறாங்க. அதேதான் நம்மள்ட்ட இருக்கிற வரைக்கும் அவனை யாரும் கண்டுக்கல. எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இந்த விஷயத்துல ஜிடி நாயுடு எவ்வளவு கண்டுபிடிச்சாரு? ஐயோ சொல்லவே முடியாது சார், சொல்லவே முடியாது. அவர் பேரு இன்னைக்கு எவ்வளவு குழந்தைங்களுக்கு தெரியும்? தெரியாதுல்ல. அவர் கண்டுபிடிச்ச விஷயங்களை அப்படியே மறைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், டாக்ஸி கட்ட முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக. அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, என்ன பண்றது பார்ப்போம். பேசுறீங்களா ரவி சார், ராஜ்மோகன், வேற யாராச்சும் பேசுறீங்களா? இருக்கீங்களா? இருக்கேன் சார். நான் கொஞ்சம் தான் கேட்டேன், அதனால இன்னைக்கு நான் பேசல. நாளைக்கு நிறைய அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்றேன். நாளைக்கு பேசுறேன் சார். தேங்க்யூ. வாங்க சார். வணக்கம் சார். வழக்கம் போல அருமையான உரை. அதாவது நீங்க மிகச்சிறந்த கதை சொல்லி மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. பின்னாடியே ஒரு திங்கிங் ஓடிட்டு இருந்தது. மாலதி மேடம் இதையே பேசிட்டு இருந்தாங்கன்னா இதோட உங்களோட கொஞ்சம் நல்லா சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்தது. நல்ல கதை ஃப்ளூயண்டா போயிட்டே இருந்தது, நல்லா இருந்தது. எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லை. ஒரு இளமை கால வரலாறு இதெல்லாம் நல்லாவே சொல்லியிருந்தீங்க. அதாவது நீங்க சைக்கலாஜிக்கலா அதை ஒவ்வொரு நிகழ்வையும் நீங்க சைக்கலாஜிக்கலா கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பேசுனீங்க. அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாவே இருந்தது. நாளைக்கு நீங்க என்ன பேச போறீங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நாளைக்கு தான் நிறைய இருக்கு, ஆக்சுவலா பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரி, நாளைக்கு கேட்டுக்கலாம். அவரோட உண்மையான வளர்ச்சி, அந்த பருவம் எல்லாமே அந்த அந்த அவரோட மேத்தமெட்டிக்ஸ்ன்றது நாளைக்கு தான் நிறைய. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அருமையான. ஓகே, நான் கூட ஏதாவது போர் அடிக்குமா அப்படி இப்படின்னு பார்த்தேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. தேங்க்யூ. கிருஷ்ணிகா இருக்கீங்களா? ஆமா இருக்கிறேன். நீங்க இந்த 42 மாசத்தை சொன்னீங்களா, அது 100 out of 42 இல்ல 50 out of 42? அதெல்லாம் தெரியாது. அது நல்ல கேள்வி. இந்த கேள்வி நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலா. இது யாருன்னா கேட்பாங்களா 100 out of 42வா இல்ல 50கான்றது கேள்வி எதிர்பார்த்தேன். பட் நீங்க கேட்டீங்க. எனக்கு உண்மையா அந்த தகவல் இல்ல. 42 43 தான் போட்டிருந்தது. அந்த 1 மார்க் மட்டும் நம்ம எடுத்துப்போம். புரியுதா? ஓகே, தேங்க் யூ. வேற ஏதாச்சும்? கேட்ட கேள்வினால 100க்கு 100 மார்க் எடுத்துட்டாவா? ஆமா ஆமா, நான் எதிர்பார்த்த கேள்வி நீ கேட்ட, அதுதான் பியூட்டிஃபுல். தேங்க் யூ கிருஷ்ணிகா. தேங்க் யூ. ஓகே ரைட். நிறைவு செஞ்சுக்கலாமா? ஐ திங்க் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? 2 விஷயம் நான் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வேதகிரி தாய், வேதகிரி தாய் பத்தி சொன்னாங்க. அது ஆக்சுவலா அவங்க குலதெய்வம். அவங்களோட நாமகிரி தாய் அவங்களோட குலதெய்வம். நீங்க சொன்னீங்கல்ல, அம்மா எப்பயுமே அந்த நாமகிரி தாயை பத்தி நிறைய சொல்றாங்க. அவருக்கு அவங்களோட அம்மா அவங்க இவருக்கு இப்ப ராமானுஜருக்கு நிறைய சொல்றதுனால அவருக்கு அவங்க மேல ரொம்ப பக்தி வருது. அந்த பக்தியோட வெளிப்பாடு அவருக்கு அப்பப்போ வருது. அது ஒரு காரணம் இருக்கு.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து நிறைய பேர் அவருக்கு லைஃப்ல சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல பீப்புள் நம்ம நல்ல டெவலப் பண்ண, ஈவன் நம்ம கூட பார்த்தோம்னா, நம்ம திங்க் பண்ணி பார்த்தோம்னா, பல காலகட்டங்கத்துல ஒரு ஒரு இடத்துல ஒவ்வொருத்தரும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கிறத நான் லிஸ்டே வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இது வந்து ஒருத்தரோட ஸ்கில் ஒரு இடத்துல வெளிப்படும் போது அங்க ஒருத்தர் இருப்பாங்க நமக்கு இது சப்போர்ட் பண்றது. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ இந்த நம்ம மைண்ட்லயே நம்ம வரப்போனா இப்ப இவ்வளவு பேர் நீங்க இருக்கீங்களா, எல்லாரும் சப்போர்ட் தான். அந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் அந்த அந்த வளர்ச்சியில வந்து அவங்களோட ஸ்கில்ஸ் அதிகமா வரும்போது சப்போர்ட் பண்றதுக்கு பலர் கிடைப்பாங்க. இது வாழ்க்கையோட தத்துவம் தான், இது கிடைக்கும் நிச்சயமா. அது மாதிரி அவருக்கும் கிடைச்சிருக்காங்க. சோ மகிழ்ச்சி. ஒரு எல்லோரும் கலந்து கொண்டு நல்ல ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி, ஒரு கலந்துரையாடலும் நடந்தது. நாளை இதை தொடர்ந்து பார்ப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள், வணக்கங்கள், மகிழ்ச்சியும் அன்பும் கூறி நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார்.